இந்த மண்ணின் விடுதலைக்காக தங்கள் வாழ்வை முற்றாக அர்ப்பணித்த மாபெரும் மனிதர்களை பற்றி சிந்திப்பதற்காக இப்படி ஒரு சிந்தனை அரங்கத்தை உருவாக்கி இருக்கும் கோவை ரமேஷ் அவர்களுக்கும் என் இதய நேசிப்புக்குரிய இனிய நண்பர் மரபின் மைந்தன் முத்தையா அவர்களுக்கும் நான் நன்றி பாராட்டுகிறேன். பகத்சிங்கை பற்றி சிந்திப்பதற்காக இன்று நாம் இங்கே கூடியிருக்கிறோம். நண்பர்களே, இன்றைய சமூக சூழலில் இந்த மண்ணுக்காக முற்றாக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட மகத்தான மனிதர்களை சிந்திப்பதற்கு கூட நமக்கு நேரம் இல்லாமல் போய்விட்டது. நம் வாழ்வை வளப்படுத்துவதற்காக, நாம் சுதந்திர காற்றை சுனாதமாக சுவாசிப்பதற்காக, நாம் ஜனநாயக உரிமைகளை பெற்றுச் சிறப்பதற்காக, நமக்கு எழுத்து சுதந்திரம், கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நினைத்தால் ஒரு அரசை மாற்றும் சுதந்திரம், யாரை நினைக்கிறோமோ அவர்களை அரியாசனத்தில் கொண்டு வந்து ஏற்றும் சுதந்திரம், இப்படி எல்லா சுதந்திரங்களையும் நாம் பெறுவதற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ அவர்களை நினைந்து நன்றி பாராட்டுகிற நல்ல குணம் கூட இன்றைக்கு நம்மிடம் இல்லை என்பதுதான் வருத்தத்திற்குரியது. சிறந்த கருத்துக்களை, சிறந்த செய்திகளை நாம் வாழுகிற சமூகத்திடம் கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்கிற வெறி எனக்கு இருக்கிறது. ஆனால் அதற்குரிய களம் இன்றைக்கு இல்லை என்பதுதான் உண்மையிலேயே இருதயம் முழுவதும் ரணமாகி உங்களிடம் பதிவு செய்கிறேன். நண்பர்களே, பகத்சிங்கை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்கிறோம். பகத்சிங்கை பற்றி பேசுகிற பொழுதே பயங்கரவாதம் என்று இதற்கு ஒரு முத்திரை குத்துகிறார்கள். டெரரிசம் என்று. டெரரிசம், பயங்கரவாதம் என்கிற முத்திரையை அவர்கள் முகத்தின் மீது அழுத்தமாக குத்துவதன் மூலம் அவர்களுடைய தியாகத்தை நாம் கொச்சைப்படுத்துகிறோம். நம்முடைய வரலாற்றை மிக அற்புதமாக எழுதி வைத்திருக்கக்கூடியவர்கள் கூட இந்த பகுதியை எழுதுகிற போது ரெவல்யூஷனரி டெரரிசம் என்று எழுதுகிறார்கள். கொஞ்சம் ஒருபடி உயர்வாக சிந்தித்திருக்கிறார்கள் என்று நாம் மகிழலாம். டெரரிசம் என்று சொல்வது பயங்கரவாதம், ரெவல்யூஷனரி டெரரிசம் என்பது புரட்சிகரமான பயங்கரவாதம். சரி, இந்த ரெவல்யூஷனரி டெரரிசம் என்பதற்கு ஒரு எவல்யூஷன் இருக்க வேண்டும், அதற்கு ஒரு பரிணாம வளர்ச்சி இருக்க வேண்டும். எந்த ஒன்றுமே தோன்றுவதற்கு ஒரு அடிப்படை காரணம் நிச்சயமாக இருக்கும். காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. இந்த மண்ணில் இப்படி புரட்சிகரமான பயங்கரவாதம் பிறப்பெடுத்தது என்றால் அதற்கு எது காரணம்? அதற்கு உரிய சூழல் எப்பொழுது, எதனாலே, எப்படி கனிந்தது? அதை முதலில் நாம் பார்க்க வேண்டும். பகத்சிங் என்கிற புரட்சியாளனுக்கு முன்னாலேயே பல புரட்சியாளர்கள் தோன்றினார். 1857ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் சுதந்திர போர் தொடங்கியது. இப்பொழுது வரலாற்று ரீதியாக பேசப்படுகிற அந்த கருத்துக்களின் அடிப்படையிலேயே உங்களிடம் என் கருத்துக்களை நான் வைக்க விரும்புகிறேன். இந்த தேசத்தின் விடுதலை போராட்ட வரலாற்றை எழுதுகிற எந்த மனிதனும் 1857ஆம் ஆண்டிலே இருந்துதான் தொடங்குகிறான். 1857ஆம் ஆண்டு சிப்பாய் கலகம், சிப்பாய் மியூட்டினி, சிப்பாய் கலகம் என்றுதான் நம்முடைய வரலாற்றை கூட வெள்ளைக்காரன் தான் எழுதி வைத்தான். வெள்ளைக்காரன் ஸ்மித் எழுதி வைத்த வரலாற்றை தான் நாம் படித்தோம். வெள்ளைக்காரனுடைய வைப்பு முறையைத்தான் நாம் பின்பற்றினோம். வெள்ளைக்காரன் எதை எப்படி பார்த்தானோ அதைத்தான் அன்று தொடங்கி இன்று வரை நாம் படிக்கிற போதும் பார்த்தோம். இன்று நம் பிள்ளைகளும் அப்படித்தான் பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே கல்வி முறையிலேயே இருக்கக்கூடிய அடிப்படை கோளாறு அது இன்னும் அகற்றப்படவில்லை. அப்படி அகற்ற வேண்டும் என்று சிலர் நினைத்தாலும் கூட அதற்கு வண்ணம் பூசுகிற எண்ணம் வருகிற போதுதான் நாம் அங்கேயும் சங்கடப்பட வேண்டி இருக்கிறது. நான் சொல்வது சிலருக்கு புரியும் என்று கருதுகிறேன். நீங்கள் மகாத்மா காந்தியை பார்ப்பதற்கு அதுக்கு ஒரு சரியான பார்வை தேவை என்பது போல பகத்சிங்கை பார்ப்பதற்கும் ஒரு சரியான பார்வை தேவைப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் இந்த 1857ஆம் ஆண்டு சிப்பாய் கலகம், அது சிப்பாய் கலகம் என்றுதான் பேசப்பட்டது. அதை முதலில் முதல் இந்திய சுதந்திர போர்
என்று நாமகரணம் சூட்டி அப்படி இந்த மண்ணை சிந்திக்க தூண்டிய மனிதனே சாவர்கர் தான். 1857 இருந்து 1931 ஆண்டு மார்ச் மாதம் 23ஆம் தேதி பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் 3 பேரும் மாலை தூக்கு கயிற்றை முத்தமிடுகிறார். 1857 இருந்து 1931 முடிய நண்பர்களே, இந்த ரெவல்யூஷனரி டெரரிசம் மெல்ல மெல்ல வளர்ந்தது. ஏன் வளர்ந்தது? 1931 மார்ச் மாதம் 23ஆம் தேதி மாலை இந்த மூவரும் தூக்கு கயிற்றில் தங்கள் உயிரை பறிகொடுக்கிறார்கள். அதற்கு பிறகு கூட 3 ஆண்டு காலம் வங்க மண்ணில் இந்த புரட்சிகர தீவிரவாதம் வளர்த்தெடுக்கப்பட்டது. சூர்யா சின்ஹா. ஆக 1934 முடிய இந்த தீவிரவாதம், இந்த புரட்சிவாதம் இந்த மண்ணில் வேர் பிடித்து நன்றாக வளர்ந்தது. 34க்கு பிறகு அது முற்றாக மடிந்தது. இது வேர் பிடித்து நன்றாக வளர்ந்தது எப்படி, ஏன், எதனால்? 34க்கு பிறகு அது மெல்ல மெல்ல சிதைந்து, அந்த பயங்கரவாதம் என்று நீங்கள் அதை கொச்சைப்படுத்தினாலும் சரி, புரட்சியாளர்களுடைய மிகப்பெரிய தேசபக்த வேள்வி என்று சிறப்பித்தாலும் சரி, அது 34இல் முடிந்து போகிறதே ஏன்? இந்த அடிப்படையில் தான் நீங்கள் ஒரு வரலாற்று கண்ணோட்டத்தோடு ஆய்வு பார்க்க வேண்டும். 1857 நடந்தது பொதுமக்கள் புரட்சி அல்ல. அது முழுக்க முழுக்க ஆட்சியாளர்கள், அதிகார வர்க்கம் சார்ந்தவர்கள், அவர்களால் தூண்டப்பட்டு நடந்த சிப்பாய்களிடையே உருவெடுத்த கலகம். அதற்கு கூட மத ரீதியான காரணங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அங்கெல்லாம் நான் விளக்கமாக செல்வதற்கு நேரமில்லை. ஆனால் அது 1.5 ஆண்டு காலம் நடந்தது. தென்னிந்தியா அந்த 1857ஆம் ஆண்டு முதல் இந்திய சுதந்திர போரினால் கொஞ்சம் கூட எந்த பாதிப்பையும் தாக்கத்தையும் பெறவில்லை. அது வட இந்தியாவுக்குள்ளேதான் அந்த புரட்சி வெடித்தது. 18 மாத காலம் அந்த புரட்சி அங்கும் இங்குமாக தொடர்ந்து நடந்தது. அதற்கு பிறகு அது மடிந்தது. அதற்கு பிறகு என்ன நிகழ்ந்தது? 1885ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவெடுத்தது. இந்திய தேசிய காங்கிரஸை தொடங்கியவர்களே வெள்ளைக்காரர்கள். நாம் அதை முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் என்பவனும் வில்லியம் வெடர்பன் என்பவனும் தான் தாதாபாய் நவ்ரோஜி போன்ற இந்தியர்களை அரவணைத்து இந்த இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்கினார். இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டதுடைய நோக்கம் நான் பல மேடைகளில் இதை மிக வெளிப்படையாக சொல்லி இருக்கிறேன். இந்திய தேசிய காங்கிரஸ் என்றாலும் சரி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்றாலும் சரி, ரெண்டுமே தோன்றிய போது அவற்றிற்கு இருந்த நோக்கங்கள் வேறு, வளர்ந்த பிறகு அவை பெற்றுக்கொண்ட லட்சியங்கள் வேறு. 1885இல் இந்திய தேசிய காங்கிரஸ் தோன்றுகிற போது அதன் நோக்கம் இந்தியா வெள்ளைக்காரனின் பிடியிலே இருந்து விடுபட்டு பரிபூரண சுதந்திரத்தை அடைய வேண்டும் என்பது அல்ல. அதற்காக காங்கிரஸ் வெள்ளைக்காரனால் உருவாக்கப்படவில்லை. வெள்ளைக்காரன் அந்த காங்கிரஸை உருவாக்கியதன் நோக்கமே 1857 தொடங்கி புரட்சி இயக்கங்கள் அங்குமிங்குமாக பயங்கரவாதத்தை வளர்த்தெடுக்கிற பொழுது வெள்ளைக்காரனுடைய உயிருக்கும் உடைமைக்கும் உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழல் மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டிருந்த நிலையில் அந்த அச்சத்தினால் வெள்ளையர்களுக்கு ஒரு சுமூகமான சூழலை இந்தியர் இருதயங்களில் உருவாக்க வேண்டும் என்கிற எண்ணத்தினால் தோன்றியதுதான் இந்திய தேசிய காங்கிரஸ். அதனால்தான் இந்த காங்கிரஸை வெள்ளைக்காரர்கள் நமக்கு எதிரான ஒரு அமைப்பு என்றோ, நம்மை இந்த மண்ணிலிருந்து அதிகார நாற்காலியிலிருந்து அகற்றி லண்டனுக்கு திரும்ப அனுப்பிவிடக்கூடிய ஒரு புரட்சிகரமான இயக்கமாக இது வளரும் என்றோ அவர்கள் கருத இல்லை. அப்படி கருதாததனாலேதான் ஒவ்வொரு ஆண்டு காங்கிரஸ் மாநாட்டுக்கும் வெள்ளை கவர்னர்கள் வரவழைக்கப்படுகிறார்கள். வெள்ளை ஆளுநர்களே வந்து ஆசீர்வாதம் வழங்குகிறார். இப்படித்தான் அந்த காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டிருந்தது. அதற்கு பிறகு 1905 இந்த நாட்டினுடைய வரலாற்றை கூர்மையாக பார்க்க விரும்புகிற எந்த மனிதனும், சுதந்திர போராட்ட வரலாற்றை சிந்திக்கக்கூடிய எந்த வரலாற்று வாசகனும்
மனதில் வைக்க வேண்டிய மிக முக்கியமான திருப்பங்கள், கல்மினேட்டிங் பாயிண்ட்ஸ், டெர்மினேட்டிங் பாயிண்ட்ஸ் என்று சொல்கிறோமே, இந்த முக்கியமான திருப்பங்கள் அமையக்கூடிய பகுதி என்று பார்க்கிற பொழுது 1905. அதுதான் கர்சான், லார்டு கர்சன் வங்கத்தை 2ஆக பிரித்தான். இந்த தேசத்தை நிரந்தரமாக வெள்ளைக்காரன் ஆள்வது என்றால் இந்து முஸ்லீம் இடையே பிளவு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்கிற சித்தாந்தத்தை அவன்தான் கண்டுபிடித்தான். அவன்தான் அந்த விஷ செடியை வளர்த்தான். அன்று வளர்த்த விஷ செடி இன்று வரை அது ஆலமரமாய் விழுதுவிட்டு நிற்கிறது. அவனுடைய நோக்கம் என்ன? இந்தியர்கள் என்ற உணர்வோடு இருக்கிற போது நம்முடைய அதிகார நாற்காலி நீண்ட காலம் நிலைக்காது. இந்த இந்தியர்கள் இந்துக்களாகவும் முஸ்லிம்களாகவும் பிரிந்து பிளவுபட்டு பேதமுற்று ஒருவனுக்கு எதிராக ஒருவன் கத்தி தூக்குகிற சூழல் கனிந்தால்தான் நாம் நம்முடைய அதிகார நாற்காலியை நீண்ட நெடுங்காலம் தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்கிற டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. இது ரொம்ப சாதாரணமான விஷயம்தான். யுனைடெட் we stand, divided we fall என்பது அனைவருக்கும் தெரிந்த பழமொழிதான். நமக்கு தெரியும். ஆனால் அதை நடவடிக்கையில் கொண்டு வரக்கூடிய நினைவு நமக்கு எப்பொழுதும் வருவது கிடையாது. எனவே இந்த அடிப்படையில் இந்து முஸ்லிம் இணைந்திருந்த பகுதி இன்றைக்கு இருக்கிற பங்களாதேஷ், நேற்றைய கிழக்கு பாகிஸ்தான், முந்தைய வங்கதேசம், வங்கம், அது ஒரு பிராவின்ஸ். பெங்கால் பிராவின்ஸ் என்று வெள்ளைக்காரன் காலத்தில் இருந்தது. வங்க மாகாணம். அதில் ஒரு பகுதி முழுவதும் இந்துக்கள் பெரும்பான்மை, முஸ்லீம் சிறுபான்மை. கிழக்கு பக்கம் முஸ்லீம்கள் பெரும்பான்மை, இந்துக்கள் சிறுபான்மை. இதை வெள்ளைக்காரன் பார்க்கிறான். கர்சன் பார்த்தான். கர்சனை மிக தெளிவாக சொல்கிறான். இந்திய தேசிய காங்கிரஸ் என்கிற அமைப்பை பலவீனப்படுத்தி அதை அமைதியான முறையில் சாவின் சன்னிதானத்திற்கு அனுப்புவது ஒன்றுதான் என்னுடைய ஆட்சியின் ஒரே குறிக்கோள் என்று பகிரங்கமாக அறிவித்தவன் கர்சான். அமைதியான சாவை அது தழுவிக்கொள்ள வேண்டும், அதை செயலற்றதாக மாற்ற வேண்டும். அதற்கு வழி என்ன? காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறது. 1885 1905 வரை பார்த்தால் ஏறக்குறைய ஒரு 20 ஆண்டு காலம் இந்த காங்கிரஸ் ஆண்டிற்கு ஒரு முறை கூடி தீர்மானங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும், சலுகைகளுக்காக இது இருந்தாலும், வெள்ளைக்காரனுடைய முதுகு சொரிந்தாலும் இந்த அமைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்வதை கூட சகிக்க முடியவில்லை கர்சானா. எனவே 20 ஆண்டு காலமாக ஒரு அமைப்பு என்கிற வடிவத்தை, உருவத்தை பெற்றிருக்கக்கூடிய இந்த காங்கிரசின் முகத்தை முற்றாக சிதைக்க வேண்டும் என்று சிந்திக்கிறான். அதன் விளைவுதான் இந்து என்றும் முஸ்லீம் என்றும் இல்லாமல் இந்தியர்கள் என்ற உணர்வோடு காங்கிரஸ் மகாசபையில் மனிதர்கள் இருக்கிறார்களே, இதை பிளக்க வேண்டும் என்று நினைக்கிற பொழுது இந்து முஸ்லீமை எப்படி பிளப்பது பார்த்தான். அதற்கு சரியான களம் வங்கம். அந்த வங்கத்தை இந்துக்கள் பெரும்பான்மையாக இருப்பதை மேற்கு வங்கமாக, முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருப்பதை கிழக்கு வங்கமாக 2ஆக பிரித்தார். அதற்கு பிறகுதான் நண்பர்களே இந்த தேசிய போராட்ட வரலாற்றில் ஒரு வேகம் உருவெடுத்தது. அப்பொழுதுதான் அந்நிய துணிகளை பகிஷ்கரிப்பது என்ற முடிவிற்கு வந்தது. அந்நிய துணிகளை பகிஷ்கரிப்பது, ஒத்துழையாமையை, இந்த அரசுக்கு ஒத்துழையாமையை நாம் நடத்துவது என்ற முடிவை காங்கிரஸ் எடுத்தது. ஆனால் புரட்சிகரமான சிந்தனை உள்ள வேகமிக்க இளைஞர்கள் இது வங்காளத்திற்குள்ளே மட்டும் இந்த ஒத்துழையாமையும் இந்த அந்நிய துணி பகிஷ்கரிப்பும் இருக்கக்கூடாது, இந்தியா முழுவதும் இது பரவ வேண்டும் என்று அவர் கருதினார். அன்றைக்கு இந்த தீவிரவாதத்தையும் புரட்சியையும் வளர்த்தெடுத்த மிக அற்புதமான பத்திரிகைகளில் தலைமையாக இருந்தது யுகாந்தர். அந்த யுகாந்தர் பத்திரிகை எழுதுகிறது 1906 எழுதுகிறது, the 30 crores of people inhabiting India must raise 60 crores of hands to stop their curse of oppression. Force must be stopped by force. Force must be stopped by force. 30 கோடி மக்கள் இந்தியாவிலே இருக்கிறோம் என்றால் கையை தூக்கினால் 60 கோடி கைகள் உயர எழும். இந்த 60 கோடி கைகளும் உயர எழும்புகிற போது வெள்ளைக்காரன் காணாமல் போவான். நமக்கு எதிராக துப்பாக்கி எடுக்கிற, வன்முறையை பிரயோகிக்கிற அந்த அரசுக்கு எதிராக
நாமும் துப்பாக்கி எடுக்க வேண்டும், நாமும் வன்முறையை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை யுகாந்தர் என்கிற பத்திரிகை 1906 வெளிப்படையாகவே எழுதுகிறது. எனவே இப்படி இந்த போக்குகள் மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டிருக்கிற நிலையில் புரட்சிகரமான இயக்கங்கள் அங்குமிங்குமாக தனித்தனியாக உருவெடுக்கின்றன. பகத்சிங்குக்கு என்ன பெருமை என்பதை இந்த இடத்தை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் பிறகு நீங்கள் சரியாக உணர்வதற்கான வாய்ப்பு இருக்கும். நீங்கள் அங்காங்கு சில தனித்தனியான தீவிரவாத குழுக்கள் உருவெடுக்கின்றன. அதில் மிக முக்கியமானது 1902 கல்கத்தாவில் உருவெடுத்த அனுஷிலான் சமிதி என்பது. இந்த அனுஷிலான் சமிதி என்பது முழுக்க முழுக்க தீவிரவாதத்தில் நம்பிக்கை உள்ள இளைஞர்களை ஒரு அமைப்பு ரீதியாக கொண்டு வந்து சேர்த்த ஒரு பெருமைக்குரிய, அன்றைய பெருமைக்குரிய இளைஞர்களுக்கு இடையே நம்பிக்கையை உருவாக்கிய ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தின் ஆதர்சம் யார் என்று பார்த்தால் பங்கிம் சந்திரரும் விவேகானந்தரும் தான். விவேகானந்தருடைய எழுத்துக்களையும் பங்கிம் சந்தருடைய எழுத்துக்களையும் ஆதர்சமாக ஏற்றுக்கொண்டு வங்கத்தில் இந்த அனுஷிலான் சமிதி என்பது ஒன்று உருவானது. அதே மாதிரி பஞ்சாபை எடுத்துக்கொண்டால் கதர் என்கிற ஒரு வன்முறையின் மூலமாக வெள்ளை அரசுக்கு வேட்டு வைக்கிற ஒரு அமைப்பு உருவெடுத்தது. கதர் என்றால் அது கதர் என்று சொல்ல, கா என்று சொல்ல, கதர். கதர் என்று உருது மொழியில் சொன்னால் புரட்சி என்று. எனவே புரட்சி இயக்கம் கதர் என்பது பஞ்சாபில் உருவெடுக்கிறது. இந்த கதர் அமெரிக்காவிலே இருந்து வந்தது. இப்படி தனித்தனியாக சிறு சிறு அமைப்புகள் இருந்தன. பிறகு இதில் மிக முக்கியமாக நாம் இதில் பார்க்க வேண்டிய ஒன்று நண்பர்களே, சசீந்திர சன்யால். இந்த புரட்சிகரமான அமைப்புகளை பற்றி பேசுகிற போது இந்த பெயரை மறந்துவிடக் கூடாது. இந்த சசீந்திர சன்யால் என்பவர் தான் சித்தாந்தவாதி. வன்முறையின் மூலமாக புரட்சியை உருவாக்கி வெள்ளை அரசை வெளியே அனுப்புவதற்கு கருத்து ரீதியாக, சித்தாந்த ரீதியாக சிந்தித்து அது குறித்து தெளிவான துண்டு பிரசுரங்களை எழுதி இந்தியா முழுவதும் ஒரே நாளில் போய் சேருகிறார் போல் செய்த முதல் மனிதன் பகத்சிங்கே தலைவனாக ஏற்றுக்கொண்ட மனிதனுடைய பெயர்தான் சுசீந்திர சன்யால். இந்த சுசீந்திர சன்யாலும் மற்றவர்களும் சேர்ந்து இந்துஸ்தான் ரிபப்ளிகன் ஆர்மி அல்லது இந்துஸ்தான் ரிபப்ளிகன் அசோசியேஷன் எப்படி வேண்டுமான வைத்துக் கொள்ளலாம். வெளியே அது இந்துஸ்தான் ரிபப்ளிகன் அசோசியேஷன், ஆனால் உள்ளுக்குள் அதனுடைய நடவடிக்கைகள் அனைத்தும் இந்துஸ்தான் ரிபப்ளிகன் ஆர்மி. வெள்ளைக்காரனுக்கு அது இந்துஸ்தான் குடியரசு கழகம் அல்லது இந்துஸ்தான் குடியரசு சங்கம். ஆனால் உண்மையில் அதனுடைய நோக்கம் என்ன, அதன் செயல்முறை என்ன? இந்துஸ்தான் ரிபப்ளிகன் ஆர்மி. அது ஒரு ராணுவம். நேதாஜி வருவதற்கு முன்னாலேயே மலேசியா, சிங்கப்பூர், கோலாலம்பூர் பகுதிகளில் நீங்கள் INA என்கிற இந்திய தேசிய ராணுவத்தை ஏற்கனவே உருவாக்குவதில் முனைந்த ராஷ்பிஹாரி பாசுவை பார்த்தோம். அந்த ராஷ்பிஹாரி பாசுவும் இந்த சசீந்திரநாத் சன்யால் 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு துணிவு இருக்க வேண்டும் பார்க்க வேண்டும். இந்த 2 பேரும் சேர்ந்து கல்கத்தாவிலே இருந்து வெள்ளைக்காரனுடைய அரசாங்கம் டெல்லிக்கு தலைநகரம் மாற்றப்பட்டது. அதற்கு பிறகு வைஸ்ராய் ஹார்டிஞ்ச் என்பவன் யானை மீது ஒரு பெரிய வரவேற்பு நடக்கிறது. அந்த வரவேற்பில் யானை மீது அம்பாரியில் அமர்ந்தபடி ஹார்டிஞ்ச், வைஸ்ராய் ஹார்டிஞ்ச் பிரபு போகிறான். அந்த ஹார்டிஞ்சை கொல்லுவதற்காக வெடிகுண்டு வீசியவர்கள் இந்த சசீந்திர சன்யாலும் ராஷ்பிஹாரி பாசு. அதற்கு பிறகு அங்கிருந்து தப்பித்தான் பிறகு ஜப்பானுக்கு ராஷ்பிஹாரி பாசு போகிறார். எனவே ஒரு வைஸ்ராயின் மீதே பட்டப்பகலில் பகிரங்கமாக இந்தியாவின் தலைநகரில் வெடிகுண்டு வீசுகிற அளவுக்கு இந்த புரட்சிகர அமைப்பு புறப்பட்டு விட்டது என்கிற போது வெள்ளை அரசாங்கத்திற்கு அதிர்ச்சி ஏற்பட்டது. அதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் மதன்லால் திங்ரா. இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொரு இளைஞனுக்கும் நான் சொல்கிறேன், இந்த மதன்லால் திங்ரா லண்டனில் அவன் நீதிமன்றத்தில் நின்று வழங்கிய வாக்கு மூலம் ஒன்று மட்டும் நீங்கள் படித்தால் போதும், அதற்கு நிகராக தேசபக்தியை வெளிப்படுத்துகிற ஒரு வாக்கு மூலம் உலகத்தில் என்றும் எங்கேயும் இருந்தது இல்லை என்று நான் சொல்லவில்லை, வின்ஸ்டன் சர்ச்சில் சொல்லியிருக்கிறார். எப்பொழுதுமே வெள்ளைக்காரன் சொன்னால்தான் நாம் அதை ஏற்றுக்கொள்வோம். வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னார். இந்த மதன்லால் திங்ராவினுடைய வாக்கு மூலம் ஏன் கொண்டேன், இந்த வங்கத்தை 2ஆக பிரித்து இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே பேதத்தை உருவாக்கி காங்கிரஸ் என்கிற மகா ஸ்தாபனத்தை அழிப்பதற்கு முனைந்த அந்த கர்சானை கொல்ல வேண்டும் என்று கருதுகிறான்.
இந்த மதன்லால் திங்கரா. கர்சான் பதவிக்காலம் முடிந்து லண்டனுக்கு போய்விடுகிறான். இவன் அதற்காகவே பல ஆண்டுகள் லண்டனில் தங்குகிறான். ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல ஆண்டுகள் தங்கி அதற்கு 1000 திட்டங்கள் அமைத்து அந்த கர்சானை கொல்வதற்கு முயல்கிறான். ஆனால் எனக்கு ஒரு வருத்தம் என்னவென்றால், இது குறித்த பல வரலாற்று செய்திகள் தமிழில் ரொம்பவும் பிழையாகவே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. நீங்கள் இன்று வரை பல புத்தகங்களில் நான் பார்க்கிறேன், இந்த லார்டு கர்சன் தான் மதன்லால் திங்கரா துப்பாக்கியால் சுட்டு சாகடித்தான் என்று நான் நிரம்ப மதிக்கக்கூடிய மனிதர்கள் எழுதியிருக்கிற புத்தகத்தில் பார்க்கிறேன். அவன் லார்டு கர்சனை கொல்லவில்லை. லார்டு கர்சனை கொல்வதற்கு அவன் முயன்றான். அந்த முயற்சி வெற்றி பெறவில்லை. இந்தியா ஆபீஸில் அதிகாரியாக இருந்த ஒரு வெள்ளைக்காரனை வெள்ளை மண்ணில் பழிவாங்குவது, வெள்ளையர் மண்ணில் நின்றபடி ஒரு வெள்ளைக்காரனை பழிவாங்குகிற அளவுக்கு ஒரு இந்தியன் முனைந்து விட்டான் என்று சொன்னால், இனி இந்தியாவை ஆள்வது சிரமம் என்கிற உணர்வு வர வேண்டும் என்பதற்காகவே கர்சன் வைலி என்கிற வெள்ளைக்காரனை அவன் கொன்றான். லார்டு கர்சனை அல்ல, கர்சன் வைலி என்கிற வெள்ளைக்கார அதிகாரி, இந்தியா ஆபீஸ் அதிகாரி, அவனை நேருக்கு நேராக கொன்றான் மதன்லால் திங்கரா. அப்படி கொன்ற பிறகு அவன் லண்டனில் கொண்டு போய் வைக்கப்படுகிறான். ஏன் கொன்றேன் என்பதற்கு அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் தயாரிக்கிறான். அந்த வாக்கு மூலம் போலீசுக்கு கிடைத்து அந்த போலீஸ் காவல்துறை வெளியே கொண்டு வராமல் அழுத்த முனைவதற்கு முன்பாகவே சாவர்கருடைய சீடன் தான் இந்த மதன்லால் திங்கரா. சாவர்கர் தான் இந்த ஸ்டேட்மெண்டை வெளியே கொண்டு வந்து உலகம் முழுவதும் அறியக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி விடுகிறார். அதனால்தான் மதன்லால் திங்கராவுடைய அந்த ஸ்டேட்மெண்டை நாம் படிக்க முடிகிறது. சாவர்கர் செய்த காரியம். எனவே நண்பர்களே, இந்த மதன்லால் திங்கரா லண்டனிலேயே போய் ஒரு வெள்ளை அதிகாரியை நேருக்கு நேராக சுடுகிறான். டெல்லியில் வைஸ்ராய் வருகிற யானையின் மீது வெடிகுண்டு வீசுகிறார்கள் என்கிற போது இந்த வெள்ளை அரசாங்கம் அஞ்சுகிறது. குதிராம் போஸ் என்பவனையும் மறந்துவிடக் கூடாது. இவர்களை எல்லாம் யார் நினைவில் வைத்திருக்கிறார்கள்? நீங்களும் நானும் நினைவில் வைத்துக் கொண்டிருப்போம் என்றா இவர்கள் அந்த புரட்சியில் ஈடுபட்டார்கள்? நிச்சயம் கிடையாது. நண்பர்களே, இவற்றையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் ஒவ்வொரு தீவிரவாதியினுடைய பெயரும் விடுபட்டு விடக்கூடாது என்பதற்காகவே அத்தனை பேரை முடிந்தவரை நான் எழுதி வைத்தேன். என்றால் சொல்லியாவது நம்முடைய நன்றியை நாம் செலுத்த வேண்டும் என்று. எனவே அப்படி இவர்கள் ஒவ்வொரு மனிதன், இந்த குதிராம் போஸ் என்பவன் என்ன செய்கிறான்? ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை, அவன் முழுக்க முழுக்க இந்தியர்களுக்கு எதிராக இருக்கிறான் என்பதனால் அந்த மேஜிஸ்ட்ரேட் மீது அவன் வெடிகுண்டு வீசுகிறான். ஆனால் மேஜிஸ்ட்ரேட் மீது வீசுகிற வெடிகுண்டு தவறுதலாக 2 வெள்ளைக்கார பெண்மணிகளை கொன்று விடுகிறது. இந்த புரட்சிகரமான அமைப்புகள் புரட்சி என்கிற ஒரு ஆயுதத்தை தூக்குகிற போது அதில் பாதிக்கப்படுபவர்கள் வன்கொடுமையாளர்களாக மட்டும்தான் இருப்பார் என்று சொல்ல முடியாது. அப்பாவிகளும் பாதிக்கப்படுவார். அது அன்று தொடங்கி இன்று ஈராக் போர் வரை எந்த காலத்திலும் ஒன்று நடந்தால் அதில் அப்பாவிகள் பாதிக்கப்படுவது என்பது தவிர்க்க முடியாது. எனவே 2 வெள்ளைக்கார பெண்மணிகள் இருக்கிறார்கள். அந்த குதிராம் போஸ் தூக்கி முத்தமிடுகிறான். நண்பர்களே, இந்த 1857 நான் சொன்ன வரிசையாக எடுத்துக்கொண்டால் ஏறக்குறைய 182 புரட்சியாளர்கள் பகத்சிங்குக்கு முன்னால் வெள்ளைக்காரனால் ஒன்று கொல்லப்பட்டார்கள் அல்லது தூக்கில் ஏற்றப்பட்டார்கள். அன்றைக்கு இருந்தது 2 விஷயம்தான். நீங்கள் வெள்ளை அரசாங்கத்திற்கு எதிராக பயங்கர ஆயுதத்தை தூக்கினால் ஒன்று தூக்கு மேடை அல்லது அந்தமானில் நினைந்தே பார்க்க முடியாத சிறைவாசம். நான் பிறகு வருகிறேன். இந்த 2 தான், வேறொன்றும் கிடையாது. ஒன்று தூக்கு, ஒரே நாளில் சாவது அல்லது ஒவ்வொரு நாளும் சாவது. இவ்வளவுதான் வித்தியாசம். ஒரே நாளில் சாவது தூக்கு, அந்தமானுக்கு அனுப்பப்பட்டால் ஒவ்வொரு நாளும் சாவது. இந்த 2ஐ தவிர வேறு எதுவும் கிடையாது என்பது ஒவ்வொரு புரட்சியாளனுக்கும் தெரியும். தெரியாமல் நாங்கள் செய்துவிட்டோம். ஆனால் இப்படி ஒரு தண்டனை கிடைக்கும் என்று நாங்கள் நினைக்கவில்லை. ஐயா, எங்களை மன்னித்து வெளியே அனுப்புங்கள் என்று சொல்பவன் புரட்சியாளன் இல்லை. இன்று அப்படி நிறைய மனிதர்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவனுக்கு தெளிவாக தெரியும், வெடிகுண்டு தயாரிக்கிற போதே ஒன்று தூக்கு மேடை அல்லது அந்தமான், இடையில் சிறைவாசம் என்பதெல்லாம் கிடையாது. இந்த சூழலில் அங்குமிங்குமாக நிறைய பேர் செத்தார்கள், நிறைய நடந்தது. அதற்கு பிறகுதான் இந்த பகத்சிங்கை இப்பொழுது நாம் வருகிறோம். இந்த பகத்சிங்கை ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு, பகவதி சரண் கோரா வெடிகுண்டு தயாரித்தவன்.
ஒவ்வொரு ஆளாக நான் படித்து பார்த்தேன் தனித்தனியாக. நீங்கள் இப்பொழுது உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் நண்பர்களே ஒரு 20 நாட்கள் இந்த பகத்சிங்கோடும் பகத்சிங் தோழர்களோடும் தான் வாழ்ந்தேன். இந்த பகத்சிங்கோடு சேர்ந்து எனக்கு கோபம் வந்தது. என்றால் இன்றைய அரசியலை நான் பார்ப்பவன், 35 ஆண்டு காலம் இந்த அரசியலில் உழந்து கொண்டிருப்பவன், இன்றைக்கு எவனெல்லாம் சட்டமன்றத்தில் போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை நான் பார்க்கிறேன். யாரெல்லாம் நாடாளுமன்றத்தில் போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள் என்று பார்க்கிறேன். யார் கையிலெல்லாம் ஆட்சியும் அதிகாரமும் அரசு எந்திரமும் இருக்கிறது என்பதை சிந்திக்கிறேன். இவர்கள் கையில் இந்த அதிகாரங்கள் போய் சிக்குவதற்காகவா இப்படிப்பட்ட இளைஞர்கள் எல்லாம் ரத்தத்தை சிந்தினார்கள்? உண்மையில் சொல் என்பது உணர்ச்சி வயப்பட்டு பேசுகிறேன். இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொரு இளைஞனும் பகத்சிங் தூக்கிலே தொங்குகிற போது 24 வயது முடியவில்லை, அவனுக்கு திருமணமாகவில்லை. சுகதேவுக்கு 24 வயதாகவில்லை. ராஜகுருக்கு 24 வயதாகவில்லை. சந்திரசேகர் ஆசாத் 24 வயதை முடித்து 25வது வயதை தொடுகிறார். பகவதி சரண் ஓராவுக்கு 27 வயதுதான் ஆகிறது. நினைத்து பார்க்க வேண்டும். 14 வயதில் நீங்க 1907 பிறக்கிறான் பகத்சிங். 1919 இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்கிறது. ரவுலட் சட்டம் வருகிறது. இந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து பஞ்சாபில் லாகூர் வீதிகளில் பெரிய பெரிய போராட்டங்கள், ஆர்ப்பாட்ட ஊர்வலங்கள் நடக்கின்றன. அதில் அவன் பாதிக்கப்படுகிறான் என்பதில் அவன் வரலாறு தொடங்குகிறது. 1919 அவன் பாதிக்கப்படுகிறான் இந்த தேசம் குறித்து என்று சொன்னால் அவனுக்கு அப்பொழுது வயது வெறும் 12. இன்றைக்கு 12 வயது பையன் எம்டிவி பார்க்கிறான், விடிவி பார்க்கிறான், அல்லது குறைந்தபட்சம் கிரிக்கெட் என்று கிடக்கிறான், அல்லது எங்கெங்கே என்னென்ன சினிமா வந்திருக்கிறது என்று சீரழிக்கிறான். இங்கே இருப்பவனுக்கு இந்த தேசத்தினுடைய பற்று, பேட்ரியாட்டிசம், நம் நாடு என்கிற உணர்வு பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் கிரிக்கெட் நடக்கிற அன்று மட்டும் தானே இருக்கிறது. இதெல்லாம் வருத்தப்பட வேண்டிய விஷயங்கள். அப்படியா இவனுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டாமா? எந்த பள்ளிக்கூடத்தில் எந்த ஆசிரியன் அல்லது எந்த கல்லூரியில் எந்த பேராசிரியன் பகத்சிங்கை சொல்கிறான்? சொல்ல விடுகிறோமா நாம்? 14 வயது நினைத்து பார்க்க வேண்டும். 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்கிறது. 12 வயது அவனுக்கு அதில் கலந்து கொள்கிறான். நண்பர்களே, அதற்கு பிறகு நீங்கள் யோசியுங்கள். இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை, ரவுலட் சட்டம், இது ஒரு இளைஞர் கூட்டத்தை உருவாக்குகிறது. இப்பொழுதுதான் முக்கியமான கட்டத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறேன். இப்பொழுது காந்திய தலைமை வந்துவிட்டது. காந்தியம் இந்த பகத்சிங்கினுடைய புரட்சிகரமான இயக்கம், இந்த ரெண்டுக்கும் இடையே இருக்கிற முரண்பாடு, இதுதான் வரலாறு. இந்த காங்கிரஸ் என்ன செய்தது தெரியுமா? அது 2 முனை போராட்டம் நடத்தியது. நான் முதல்ல சொல்லிவிட, எனக்கு எந்த விருப்பம் கிடையாது. இதை சொல்வதனால் இது நிகழும் என்று நினைந்து பார்த்து அஞ்சி பேசுகிற வழக்கம் எனக்கு கிடையாது. நான் உண்மையாக கதர் சட்டை அணிந்த காங்கிரஸ்காரனாக இருந்தாலும் அதில் ஏதாவது அழுக்கு இருந்தால் அந்த அழுக்கை பகிரங்கமாக அழுக்கு என்று பறைசாற்றுவதில் நான் எந்த நிலையிலும் தயங்குவது கிடையாது. இந்த காங்கிரசுக்கு 2 வேலை என்ன தெரியுமா? ஒரு வேலை வெள்ளைக்காரனுக்கு எதிராக போராடுவது, இன்னொரு வேலை இந்த இளைஞர்களுக்கு எதிராக போராடு. இந்த தீவிரவாதம் வளர்ந்து விடாமல் போராடுவது. இது நான் சொல்லவில்லை நண்பர்களே. மகாத்மா காந்தியே இர்வின் பிரபுக்கு கடிதம் எழுதுகிறார். இர்வின் பிரபுவுக்கு கடிதம் எழுதுகிற போது கடிதத்தில் காந்தி சொல்கிறார், என்னுடைய காங்கிரஸ் இயக்கத்திற்கு 2 வேலை திட்டங்கள் இருக்கின்றன. ஒன்று, உங்களை இந்த மண்ணிலே இருந்து அதிகாரத்திலே இருந்து அகற்றி வெளியேற்றுவது. இன்னொன்று, வன்முறையை நோக்கி, தீவிரவாதத்தை நோக்கி, பயங்கரவாதத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிற இளைஞர்களை அந்த அமைப்பில் சேராமல், அந்த அமைப்பு வளராமல் பார்த்துக் கொள்ளும். எனவே 2 நோக்கம் காங்கிரசுக்கு இருந்தது. நீங்க நன்றாக பார்க்க வேண்டும். சரி, இந்த பயங்கரவாத தீவிரவாத அமைப்புகளுக்கு ஒரு நோக்கமா என்றால் கிடையாது. அதற்கும் 2 நோக்கம். ஒன்று, வெள்ளைக்காரனை எதிர்ப்பது. 2, இந்த காந்திய தலைமை குழி தோண்டி புதைப்பது. இங்கேதான் சிக்கல் வந்து அன்று தொட்டு இன்று வரை இப்படித்தான். இது இந்த மண்ணுக்கு இருக்கிற சாபம். எனவே அவர்களுக்குள்ளேயும் 2 பக்கமாக 2-pronged attack. ஒரு இடத்தில் பகத்சிங் மிக தெளிவாக சொல்கிறார். பகத்சிங் சொல்கிறார், மகாத்மா என்பதற்காக, உயர்ந்த நிலையில் வந்து அவர் உட்கார்ந்து விட்டார் என்பதற்காக அவர் சொல்வதுதான் அரசியல்,
அவர் சொல்வதுதான் பொருளாதாரம், அவர் சொல்வதுதான் மதம் என்று நினைக்கக்கூடிய எண்ணம் வந்துவிட்டால் இந்த நாடு ஒரு அங்குலம் கூட முன்னேறாது. ஒரு அங்குலம் கூட. இப்ப கைத்தட்டுகிற உங்க அத்தனை பேருக்கும் காந்தியடியும் அவ்வளவு கோபம் இருக்கிறதுன்னு எனக்கு தெரிகிறது. எனக்கே சில இடம் கோபம். நான் காந்தியத்தை காதலிப்பவன். ஆனால் சில இடங்களில் இவற்றையெல்லாம் தேடி தேடி படிக்கிற பொழுது எனக்கே கோபம் வருகிறது. சரி, இந்த மகாத்மா காந்தியுடைய தலைமை வந்து சேர்ந்த நண்பர்களே, இதுவரையில் தனி மனித பயங்கரவாதம் தான் நடந்தது. அங்கும் இங்கும் எங்கோ ஒரு குதிராம் போஸ் ஒரு துப்பாக்கி எடுத்து சுடுகிறார், எங்கோ ஒரு சுசீந்திர சன்னியாலும் அல்லது ராஜ்பிஹாரி பாசுவும் ஒரு வெடிகுண்டு தூக்கி போடுகிறார். அமைப்பு ரீதியாக அது வளரவில்லை. அது எப்பொழுது அமைப்பு ரீதியாக வளர்ந்தது என்றால் அந்த புண்ணியத்தை தேடிக்கொண்ட மனிதர் மகாத்மா தான். 1919 இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நிகழ்ந்த பிறகு காங்கிரஸ் முழுக்க முழுக்க காந்திய தலைமையை ஏற்றுக்கொள்கிறது. இவர் ஏற்கனவே இந்த அஹிம்சை வழியில் வென்று ஒரு வரலாற்றை தென்னாப்பிரிக்காவில் படைத்து விட்டு வந்ததனால் அவருடைய போராட்ட முறைதான் சரியானது என்று காங்கிரஸ் ஏற்றுக்கொள்கிறது. காங்கிரஸ் ஒட்டுமொத்தமாக அவர் கீழ் வந்து நிற்கிறது. 1920-21 அவர் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்குகிறார். இப்பொழுதுதான் நான் பகத்சிங் முழுமையாக வந்து நிற்கிறேன். 1920-21 ஒத்துழையாமை இயக்கம் அதுதான் காங்கிரஸ் அமைப்பு ரீதியாக உருவாக்கிய முதல் புரட்சி. தூங்கிக் கொண்டிருந்த காங்கிரஸ் வெள்ளையருக்கு எதிராக ஒரு புரட்சிகரமான முகத்தோடு மக்களை வந்து சந்தித்த முதல் யுத்தம் என்று கூட சொல்லலாம். அதை செய்தவர் மகாத்மா காந்தி, அதை யாரும் மறுக்க முடியாது. என்றால் அதற்கு முன்பு வரையில் இந்த காங்கிரஸ் என்பது முழுக்க முழுக்க அது படித்த வழக்கறிஞர்களின், பணக்காரர்களின், கல்வியாளர்களின், சில சிந்தனையாளர்களின் கூடாரமாக மட்டும் இருந்தது. அதற்கும் மக்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. மக்கள் தொடர்போடு ஒரு இயக்கத்தையோ ஒரு போராட்டத்தையோ ஒரு ஆர்ப்பாட்டத்தையோ காந்தியடிகள் வருவதற்கு முன்பு காங்கிரஸ் நடத்திய வரலாறு கிடையாது. இவர்தான் முதலில் அப்படி ஒரு மக்கள் இயக்கத்தை உருவாக்குகிறார். நாடு முழுவதும் ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்துகிறார். நண்பர்களே, அவர் சொல்கிறார், ஒரே ஆண்டில் மகாத்மா காந்தி சொன்னது, இந்த நாட்டுக்கு நான் பரிபூரண சுதந்திரத்தை வாங்கி கொடுப்பேன். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த ஒத்துழையாமை இயக்கம் நடந்து ஒரு ஆண்டுக்குள் இந்தியாவுக்கு சுதந்திரம் என்றார். பகத்சிங் அந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்ற காங்கிரஸ்காரன், மறந்து விடாதீர்கள். சுகதே ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்ற காங்கிரஸ்காரன், ஆசாத் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்ற காங்கிரஸ் தொண்டன், பகவதி சரண் ஓரா ஒத்துழையாமை இயக்கம். நீங்கள் யாரெல்லாம் புரட்சிகரமான இயக்கங்களை உருவாக்கினார்களோ, வெடிகுண்டை தேடி வேகமாக சென்றார்களோ, அவர்கள் அத்தனை பேரும் முதலில் புரட்சிகரமான வன்முறையை வளர்த்துத்தான் இந்த மண்ணை நாம் பெற முடியும் என்று கருதிய சித்தாந்தத்தின் சொந்தக்காரர்கள் இல்லை. அவர்கள் அத்துணை பேரும் மகாத்மா காந்தியின் அகிம்சையை ஏற்றுத்தான் அரசியலுக்குள்ளே வந்தார். ஒத்துழையாமை இயக்கம் நடந்தது, வேகப்பட்டது. நாட்டில் உள்ள காங்கிரஸ் தலைவர்களே கனவு காணாத அளவுக்கு வேகப்பட்டது. நாடே தீப்பற்றி எரிந்தது. நண்பர்களே, வெள்ளைக்கார வைஸ்ராய் இங்கிருந்து இங்கிலாந்துக்கு செய்தி அனுப்புகிறான். போகிற போக்கை பார்த்தால் ரொம்ப காலம் நாம் தாக்கு பிடிக்க முடியாது போல் இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய மக்கள் புரட்சி உருவெடுத்து விட்டது என்று அவன் எழுதுகிறான். அஞ்சுகிறது வெள்ளை அரசாங்கம். இந்த நிலை நீடித்தால் ஓராண்டில் சுதந்திரம் கிடைத்துவிடும் போல கூட ஒரு சூழல் கனிந்து விட்டது. சௌரி சௌராவில் இந்த இயக்கம் வளர்ந்து கொண்டிருக்கிற சில நாட்களிலேயே உத்தரப்பிரதேசத்தில் சௌரி சௌரா என்கிற பகுதியில் போலீஸ்காரர்கள் ஊர்வலமாக சென்ற அப்பாவி கிராம மக்களின் மீது தடியடி பிரயோகம் செய்கிற பொழுது கோபப்பட்ட அந்த மக்கள் அத்துணை பேரும் ஓடுவதற்கு பதிலாக திரும்பி தாக்கினார். ஆயிரக்கணக்கான மக்கள் திரும்பி தாக்குகிற போது அஞ்சி ஓடிய ஒரு சப் இன்ஸ்பெக்டரும் 21 கான்ஸ்டபிள்களும் போலீஸ் ஸ்டேஷனிலே போய் கதவை தாளிட்டுக் கொண்டார்கள். ஒட்டுமொத்தமாக இவர்கள் நெருப்பு வைத்து அவர்களை தீக்கிரையாக்கி விட்டார். சௌரி சௌரா சம்பவம். 22 காவல்துறைக்காரர்கள் ஒரே நாளில் ஒரு தீக்குச்சியில் வெந்து சாம்பலானார்கள் என்ற செய்தி வந்தது. யாரையும் கேட்கவில்லை மகாத்மா காந்தி. அடுத்த நிமிடமே ஒத்துழையாமை இயக்கம் வாபஸ் என்று அறிவித்து விட்டார். சி ஆர் தாஸ்
கோபப்பட்டார். சி.ஆர். தாஸை காந்தி கேட்கவில்லை. மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு தந்தை, மிகப்பெரிய தலைவர் அப்பொழுது அவர் காங்கிரஸில், அவரை கேட்கவில்லை. யாரையும் கேட்கவில்லை. இவர் அறிவித்து விடுகிறார். மகாத்மா காந்தி சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்கிற ஜவஹர்லால் நேரு மிக கடுமையாக மகாத்மா காந்திக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். நேரு எழுதுகிறார் மகாத்மா காந்திக்கு, இந்த ஒத்துழையாமை இயக்கம் இவ்வளவு வேகத்தை பெற்றிருக்கிற நிலையில் இதை திடீரென்று யாரையும் கலந்து ஆலோசிக்காமல் நீங்கள் நிறுத்தி இருக்கிறீர்களே, இதற்கு நீங்கள் சொல்லி இருக்கிற வாதம் இருக்கிறதே, அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இவ்வளவு விரிந்து பறந்து கிடக்கிற ஒரு பாரத தேசத்தில், கோடானு கோடி மக்கள் இருக்கிற ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு போராட்டத்தில் எங்கோ ஒரு இடத்தில் ஒரு வன்முறை நிகழ்ந்தது, அதனால் இந்த போராட்டத்தையே நிறுத்திவிட்டேன் என்று நீங்கள் சொன்னால், வன்முறையே தலைகாட்டாமல் நாடு முழுவதும் அமைதி வழியிலேயே ஒரு போராட்டம் நடந்து ஆட்சி மாற்றம் நிகழ்வதுதான் உங்களுடைய கனவு நோக்கம் என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் 1000 ஆண்டு காலம் ஆனாலும் இந்த நாடு விடுதலை பெறாது என்றார் நேரு. மகாத்மா காந்திக்கு அவ்வளவு கடுமையாக கடிதம் எழுதினார். சி.ஆர். தாஸ் மிக கடுமையாக கோபப்பட்டார். மோதிலால் நேரு கோபப்பட்டார். யார் கோபப்பட்டு என்ன பயன்? வேகமாக வளர்ந்து கொண்டிருந்த இயக்கம் திடீரென்று விழுந்தது. அதில் இந்த பகத்சிங் மாதிரி 18 வயது 20 வயது இளைஞர்கள் ரொம்ப உணர்ச்சி வயப்பட்டு வேகப்பட்டவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போனார்கள். 1920 ஒத்துழையாமை இயக்கம் முடிந்து மீண்டும் 30 நீங்கள் தனிநபர் சத்தியாகிரகம், உப்பு சத்தியாகிரகம் என்று இவர் திரும்ப தொடங்குகிற வரையில் 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் தேக்க நிலை அடைந்தது. செயல் திட்டங்கள் காங்கிரசுக்கு இல்லை. ஒரு இயக்கம் என்றால் அதற்கு ஒரு செயல் திட்டம் இருக்க வேண்டும். செயல் திட்டம் இல்லை. காங்கிரஸ் தளர்ந்தது. வேகப்பட்ட இளைஞர்கள் சிந்தித்தார்கள், இனி இந்த காந்தியை நம்பி பயனில்லை. மகாத்மா காந்தியடிகளின் மீது ஏற்பட்ட கோபம் காங்கிரசின் மீது கோபமாக அவர்களுக்கு மாறுகிறது. ஏனென்றால் காந்தி வேறு, காங்கிரஸ் வேறு என்று அன்றைக்கு இல்லை. காந்தி தான் காங்கிரஸ், காங்கிரஸ் தான் காந்தி. எனவே அதை விட்டு அவர்கள் வெளியே வருகிறார்கள். தனித்தனியாக அமைப்பை உருவாக்குகிறார்கள். அப்படி சுசீந்திர சன்யால் உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரிலும் உள்ள தனித்தனியாக இருந்த புரட்சி குழுக்களை ஒன்றாக சேர்த்து உருவாக்கியதுதான் இந்துஸ்தான் ரிப்பப்ளிகன் ஆர்மி என்று சொன்னேன். இப்பொழுது பகத்சிங் பார்க்கிறார், இனி காங்கிரஸை நம்பி பயனில்லை. பகத்சிங் தன் அளவில் மிகப்பெரிய ஆதர்ச புருஷனாக ஏற்றுக்கொண்டது கர்த்தார் சிங் என்பவன். இந்த கர்த்தார் சிங் மீதுதான் முதல் லாகூர் சதி வழக்கு, 2 லாகூர் சதி வழக்கு. 2வது லாகூர் சதி வழக்கு தான் பகத்சிங்கினுடைய உயிரையும் சுகதேவ் குரு ராஜகுரு உயிரையும் பலி வாங்கியது. முதல் லாகூர் சதி வழக்கும் இதே பஞ்சாபில். இந்த கர்த்தார் சிங் என்கிற ஒரு புரட்சிக்காரன், அவனும் இந்த கதர் இயக்கமும் ஒன்றாக சேர்ந்து வெடிகுண்டுகளையும் துப்பாக்கிகளையும் தயாரித்து புரட்சிகரமான இளைஞர்களை தேடி பிடித்து அவர்கள் கையில் விநியோகித்து ஒரு நாள் திடீரென்று ஒரு புரட்சியை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிடுகிற போது எப்படியோ அரசுக்கு அது தெரிந்து விடுகிறது. கர்த்தார் சிங் கைது செய்யப்படுகிறான். கர்த்தார் சிங் தூக்கு கயிற்றை முத்தமிட்டான். பகத்சிங் தான் தூக்கு கயிற்றை முத்தமிட்டான் கருதாதீர்கள். பகத்சிங் தூக்கு கயிறை முத்தமிடுகிற போது 24 வயது கூட இல்லை என்று சொன்னேன். கர்த்தார் சிங் தூக்கு மேடையில் ஏறி அந்த கயிற்றை முத்தமிட்டு சாகிற போது அவனுக்கு 18 வயது. இன்றைக்கு இருக்கிற 18 வயது இளைஞர்கள் யோசிக்க வேண்டும். 18 வயதில் இவ்வளவு பெரிய புரட்சியை செய்து உயிரையே தூக்கு மேடையில் பலி கொடுத்த அந்த கர்த்தார் சிங் தான் பகத்சிங்கின் சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். அவனை போல் நாமும் துணிய வேண்டும் என்று பகத்சிங் கருதுகிறான். காந்தியடிகள் மூலமாக இந்த நாட்டில் நாம் எதையும் சாதிக்க முடியாது என்று நினைத்து இவர்கள் உருவாக்குகிற அமைப்பு தான் அந்த நவஜவான் பாரத சபை. நவஜவான் பாரத சபை என்கிற ஒரு அமைப்பை இளைஞர்களை வைத்து, சுகதேவ் போன்ற இளைஞர்களை எல்லாம் வைத்து, சுகதேவ், யஷ்பால் போன்ற இளைஞர்களை எல்லாம் வைத்து நவஜவான் பாரத சபை உருவாக்கப்படுகிறது. நோக்கங்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன. பகிரங்கமான அமைப்பது. இப்ப நீங்கள் இந்த அடிப்படையை தான் நீங்கள் பகத்சிங்கிடம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரை இருந்த எந்த பயங்கரவாத அல்லது தீவிரவாத அல்லது புரட்சிகரமான எந்த பெயரால் வைத்துக் கொள்ளுங்கள், எந்த அமைப்பாக இருந்தாலும் அது அண்டர் கிரவுண்ட் பார்ட். அதற்கு ரகசிய நடவடிக்கை தான், ஹிடன் ஏஜெண்டா. வெளிப்படையாக பகிரங்கமாக வரவில்லை. மக்களோடு அதற்கு தொடர்பு கிடையாது. சில இளைஞர்களை திரட்டி ஆயுதங்களை கொடுத்து அங்குமிங்குமாக வன்முறையை தூண்டியதோடு சரி. ஆனால் அதை அமைப்பாக கட்டி நோக்கங்களை பகிரங்கப்படுத்தி
வெள்ளை அரசுக்கு எதிராக வெளிப்படையாக எங்களுடையது தீவிரவாதம் தான், வன்முறையின் மூலமாகத்தான் இந்த அரசை மாற்ற முடியும் என்கிற அடிப்படையில் வந்த முதல் இயக்கமாக கட்டியவன் பகத்சிங். சோசலிச சிந்தனைகளை இந்த மண்ணில் முதலாக அழுத்தமாக அறிமுகப்படுத்திய பெருமைக்கு உரியவன் பகத்சிங். கம்யூனிசத்தை படித்து அந்த கம்யூனிசத்தின் படிதான் இந்திய சமுதாய அமைப்பு அமைய வேண்டும் என்று கருதி அதன் அடிப்படையில் சிந்தித்தவன் பகத்சிங். இவ்வளவும் எத்தனை வயதில்? 20-21 வயதில். பகத்சிங் ஒரு ஒரேஷியஸ் ரீடர். பகத்சிங்கை பற்றி பிபின் சந்திரா மிக அற்புதமான வரலாற்று ஆசிரியர். அவன் இந்த பிபின் சந்திரா எழுதுகிற போது சொல்கிறான், புரட்சி இயக்கங்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, அன்றைக்கு காங்கிரஸ் இயக்கம் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, தலைமை ஏற்றிருந்தவர்களில் மிக அதிகமாக படித்தவன், மிக அதிகமாக சிந்தித்தவன் பகத்சிங்குக்கு இணை கிடையாது என்று அவன் எழுதுகிறான். அவ்வளவு படித்தான். எந்த நேரமும் புத்தகங்கள் தான் இருக்கும். அவனிடம் புத்தகம் இருக்கும், துப்பாக்கி இருக்கும். புத்தகமும் துப்பாக்கியும் இல்லாமல் பகத்சிங்கை எந்த நண்பனும் எந்த நாளிலும் பார்த்தது கிடையாது. எனவே அந்த பகத்சிங் இந்த நவஜவான் பாரத் சபாவை உருவாக்குகிறான். நவஜவான் பாரத் சபா என்பது லாகூருக்குள்ளே மட்டும்தான் இயங்குகிறது. அவனுடைய நோக்கத்தை அந்த லாகூரோடு முடித்துக் கொள்ள விரும்பவில்லை. இதை பெரிதாக்க வேண்டும் என்று கருதுகிறான். உத்தரப்பிரதேசத்தில், பீகாரில், வங்காளத்தில் அமைப்புகள் இருப்பது அவனுக்கு தெரிகிறது. இவனே போகிறான், நேரடியாக தொடர்பு கொள்கிறான். அப்படி நேரடியாக தொடர்பு கொண்டு அவர்களை எல்லாம் சந்தித்து டெல்லியில் இவர்கள் அத்துணை பேரும் பெரோஸ் ஷா கோட்லா மைதானத்தில் கூடுகிறார்கள். 1928 பெரோஸ் ஷா கோட்லா மைதானத்தில் கூடியவர்கள் மொத்தம் எத்தனை பேர் தெரியுமா? 10 பேர். இந்த அத்தனை புரட்சிகர அமைப்புகள் சார்பாக வந்தவர்கள் 10 பேர். உத்தரப்பிரதேசத்திலிருந்து, பீகாரிலே இருந்து, பஞ்சாபிலே இருந்து, ராஜஸ்தானிலே இருந்து வந்தார்கள். வங்காளத்திலிருந்து யாரும் வரவில்லை. காரணம், அத்தனை புரட்சியாளர்களும் சிறைக்குள்ளே இருக்கிறார்கள். எனவே அவர்கள் வரவில்லை. நண்பர்கள், இவர்கள் அத்தனை பேரும் கூடி 2 நாள் விவாதித்து 10 பேர் எடுத்த முடிவில் பிறந்ததுதான். அதற்கு முன்பிருந்தது இந்துஸ்தான் ரிபப்ளிகன் ஆர்மி என்று சொன்னேன். அதை மாற்றுகிறான் பகத்சிங், இந்துஸ்தான் சோஷலிஸ்ட் ரிபப்ளிகன் ஆர்மி. சோஷலிசம் என்கிற வார்த்தையை ஒரு அமைப்பில், ஒரு இயக்கத்தில் முதலாக இணைத்தவன் பகத்சிங். இந்துஸ்தான் சோஷலிஸ்ட் ரிபப்ளிகன் ஆர்மி, அது ராணுவம். இதை உருவாக்கினார்கள். இந்தியா முழுவதிலேயும் கோஆர்டினேட்டராக, இணைப்பாளராகவும் பிரச்சாரகனாகவும் பகத்சிங் ஈடு இணையற்ற பிரச்சாரகன். மிக அற்புதமாக எழுதக்கூடியவன், மிக அற்புதமாக பேசக்கூடியவன். அந்த 20 வயதிலேயே பகத்சிங்குக்கு தாய்மொழியாக இருப்பதனால் பஞ்சாபின் சரளமாக எழுத படிக்க வரும். உருது அவன் அற்புதமாக பல கட்டுரைகளை உருதிலே தான் எழுதினான். அவனுக்கு மிகவும் அவன் நேசித்த மொழி இந்த நாட்டில் சமஸ்கிருதம். சமஸ்கிருதத்தின் மீது அவனுக்கு அப்படி ஒரு காதலே இருந்தது. ஆங்கிலம் அற்புதமாக பேசுவான், எழுதுவான் பகத்சிங். எனவே 4 மொழி அவனுக்கு தெரியும். இந்த 4 மொழிகளில் குறிப்பாக பல பத்திரிகைகளில், அன்றைக்கு பிரதாப் என்கிற பத்திரிகையிலே இருந்து தொடங்கி பல பத்திரிகைகளில் அவன் இந்தியில் நிறைய கட்டுரைகளை எழுதுகிறான். இந்த புரட்சிக்கு ஆதரவாக, புரட்சியை தூண்டுவதற்காக. இப்படி அவன் எழுதுகிற இந்த மனிதனும் எல்லாரும் சேர்ந்து இவன் கோஆர்டினேட்டராக, இணைப்பாளராக உருவெடுக்கிறான். இந்த அமைப்பு நன்றாக நீங்கள் பார்க்க வேண்டும். பகத்சிங்கை நீங்கள் அமைப்பு ரீதியாக காங்கிரஸை வலுப்படுத்திய பெருமை மகாத்மாவுக்கு உண்டு என்று நான் அடிக்கடி சொல்வேன். அப்படி அமைப்பு ரீதியாக அவன் சிந்திப்பதற்கு காந்தி ஒரு காரணம். அவன் அங்கிருந்தான் அதை பெறுகிறான். எனவே பகத்சிங் என்ன செய்கிறான்? இதை முதலில் மக்கள் அமைப்பாக மாற்றுவது முதல் திட்டம். சரி, மக்கள் அமைப்பாக மாற்றுவதென்றால் இதற்கு நோக்கம் இருக்க வேண்டும். நோக்கத்தையும் அவன் அழகாக வெளிப்படுத்தினான். விவசாயிகள், தொழிலாளர்கள் சேர்ந்து நடத்துகிற புரட்சியை உருவாக்குவது நோக்கம். நன்றாக கவனிக்க. நீங்கள் பின்னாலே இப்பொழுது பகத்சிங் எல்லாம் செத்து போன பிறகு சீனாவில் உருவெடுத்த மாசேதுங்களுடைய புரட்சி முழுக்க முழுக்க விவசாயிகளை வைத்து உருவாக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் புரட்சி. ஆனால் பகத்சிங் இருக்கிற போதே அவன் படித்து அறிந்து கேட்டு பரவசப்பட்ட ரஷ்ய புரட்சி என்பது தொழிலாளர்களால் உருவான புரட்சி. நன்றாக கவனிக்க வேண்டும். ப்ராலிட்டேரியன் புரட்சி. ரஷ்யாவில் நடந்தது தொழிலாளர்களை வைத்து நடந்த கம்யூனிஸ்ட் புரட்சி. ஆனால் மாசேதும் சிந்தித்தான், அந்த முறை சீன மண்ணுக்கு பொருந்தாது என்று கருதி
விவசாயிகளை மையமாக வைத்து அவன் புரட்சியை உருவாக்கி வெற்றி பெற்றான். 2 இடத்திலும் 2 அணியை வைத்து 2 அமைப்புகளை வைத்து, ஒன்று தொழிலாளர்கள், ஒன்று விவசாயிகள். ஆனால் இந்த 2 பேருக்கும் இடையிலே பிறந்த பகத்சிங் என்ன செய்தான்? இந்த தேசத்தில் ஒரு அற்புதமான புரட்சிகர கட்டமைப்பு வர வேண்டும் என்றால் தொழிலாளர்களும் விவசாயிகளும் இணைந்த கட்டமைப்பாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறான். எனவே விவசாயிகள் தொழிலாளர்களை நோக்கி இந்த அமைப்பு போக வேண்டும் என்று முடிவெடுத்தான். ஒன்று. இதற்கு படைத்தலைவர் என்ற ஒரு பொறுப்பு, அதுதான் சந்திரசேகர் ஆசாத். பகத்சிங் நெஞ்சார நேசித்த மாபெரும் மனிதன். எனக்கு இந்த ஆசாத்தின் மீது அப்படி ஒரு அளப்பரிய காலம். நான் பிறகு சொல்கிறேன். ஒரு பிராமணனாக பிறந்த அந்த ஆசாத் வீரத்தின் விளைநிலம். நான் பிறகு சொல்கிறேன். இந்த சந்திரசேகர் ஆசாத்தை தான் அவன் படைத்தலைவர் என்று வைத்தான். ஒரு தனி நபர். அதற்கு முன்பு பகத்சிங்குடைய பெருமைகளை நீங்கள் ஒவ்வொன்றாக நான் சொல்வது நீங்கள் மனதுக்குள்ளே பட்டியல் போட வேண்டும். அதற்கு முன்பு ஒரு தனி நபர் தான், அவனே இயக்கம், அவனே சர்வாதிகாரி, அவன் நினைத்து நடத்துவது. ஆனால் பகத்சிங் தான் முதன் முறையாக இந்த அமைப்பை உருவாக்குகிற போது ஜனநாயகப்படுத்த வேண்டும் என்று அவன் சிந்தித்தான். ஒரே தலைவன் நினைத்தது மட்டும்தான் அந்த அமைப்பு நிகழ்த்த வேண்டும் என்று கருதாமல் ஜனநாயக முறையில் அதை சிந்தித்தான். அதற்கு சென்ட்ரல் கமிட்டி என்பதை உருவாக்கினான், மத்திய கமிட்டி. அந்த மத்திய கமிட்டி தான் முடிவெடுக்கும். அந்த மத்திய கமிட்டியின் முடிவுக்கு அத்தனை பேரும் கட்டுப்பட வேண்டும் என்கிற நிலைமையை உருவாக்கினான். இது பிறகு இந்துஸ்தான் சோசலிஸ்ட் ரிபப்ளிகன் ஆர்மி உருவாகிவிட்டது. சரி, வெடிகுண்டுகள் தயாரிக்க வேண்டும், துப்பாக்கிகள் வாங்க வேண்டும், பிஸ்டல், ரிவால்வர் எல்லாம் வாங்க வேண்டும். பணத்திற்கு எங்கே போவது? இதற்கு முன்னாலே இருந்த எந்த தீவிரவாத புரட்சிகரமான தனிநபர் குழுக்கள் எதுவாக இருந்தாலும் கொள்ளையடிப்பதுதான் அவள் தொழில். மிகப்பெரிய நிலச்சுவாந்தார்கள், ஜமீன்தார்கள், வட்டிக்கடை முதலாளிகள் அவர்களுடைய வீடுகளில், கடைகளில் புகுந்து கொள்ளையடித்துக் கொண்டு அந்த பணத்தை எடுத்துக் கொண்டு வந்துதான் அவர்கள் ஆயுதங்களை சேகரித்தார்கள். பகத்சிங் தான் இந்த அமைப்பில் முதன் முறையாக ஒரு திட்டம் கொண்டு வந்தார். அரசு பணத்தை தவிர வேறு எந்த பணத்தையும் கொள்ளையடிக்க கூடாது. அரசு பணம் தான் கொள்ளையடிக்கிறது என்றால் இதை முதலில் செய்து காட்டியவன் சந்திரசேகர் ஆசாத். பிஸ்மில், இந்த பிஸ்மில் எல்லாம் நாம் மறக்க கூடாது நண்பர்களே. சந்திரசேகர பகத்சிங்கே தலைவனாக பார்த்தவன் பிஸ்மில். இந்த பிஸ்மிலும் சந்திரசேகர் ஆசாத்தும் இன்னும் 8 பேரும் சேர்ந்தார்கள். பணம் வேண்டும், புரட்சிகரமான அமைப்புக்கு ஆயுதங்கள் வாங்க வேண்டும், பணம் வேண்டும். என்ன செய்வது? அதுதான் மிகவும் இந்திய வரலாற்றில் புரட்சிகர அமைப்புகளின் சதி வழக்குகளில் மிகவும் பெரிதாக பேசப்படுகிற லாகூர் சதி வழக்கு விட ரொம்ப அற்புதமான ஒன்று இந்த காகோரி ரயில் கொள்ளை வழக்கு. லக்னோவில் இருந்து ஷஹரன்பூர் வரையில் ஒரு பாசஞ்சர் ரயில் வரும். அந்த பாசஞ்சர் ரயிலில் ஒரு வாரம் முழுவதும் என்ன வசூலானதோ ரயில்வே துறைக்கு அந்த பணம் ஒரு பெட்டியில் வைத்து கொண்டு வரப்படும். எனவே இந்த லக்னோவிலிருந்து ஷஹரன்பூர் செல்லுகிற இந்த பாசஞ்சர் வண்டியில் ஒவ்வொரு வாரத்தினுடைய ரயில்வே வசூலும் பணமாக ஒரு பெட்டியில் வருவது இவர்களுக்கு தெரிகிறது. அதற்கு இவர்கள் ஒரு திட்டமிட்டார்கள். 10 பேர் கூடினார்கள். அந்த காகோரி என்கிற ரயில் நிலையத்தில் கொள்ளையடித்தார். இவர்கள் போய் கார்டை ஒருவன் பார்த்துக் கொண்டான், என்ஜின் டிரைவரை ஒருவன் பார்த்துக் கொண்டான். ஒவ்வொருவனுக்கு நேராக ஒரு துப்பாக்கி வைத்தான். அவன் என்ன செய்வான்? பார்த்துக் கொண்டான். உடனே பொதுமக்கள் அலறினார்கள். உடனே சந்திரசேகர் ஆசாத் அறிவிக்கிறான், யாரும் பயப்படாது, எந்த தனிநபருடைய உயிருக்கும் உடைமைக்கும் ஒரு விதமான ஊரும் விளையாது. அரசாங்கத்தின் கஜானா பணத்தை மட்டும்தான் நாங்கள் கொண்டு செல்ல போகிறோம், நீங்கள் கவலைப்படாமல் இருங்கள் என்று சொன்னால் அத்தனை பேரும் கவலைப்படாமல். எப்பொழுதுமே நமக்கு ஒன்றும் இல்லை என்றால் நாட்டில் எது வேண்டுமானால் நடக்கலாமே. எனவே அவனவன் கவலைப்படாமல் நின்றான். பெட்டியை உடைத்து தயாராக எல்லா கருவிகளோடு சென்றார்கள். சுத்தி வைத்து பெட்டியை உடைத்தார்கள். மொத்த பணத்தையும் கட்டி கொண்டார்கள், புறப்பட்டு விட்டார்கள். இதுல என்ன நடந்ததுதான் நண்பர்களே, அரசுக்கு விட்ட சவால் அல்லவா அது. உடனே அரசு இயந்திரம் முழுமையாக திருப்பப்பட்டது. அதில் ஈடுபட்ட அத்தனை பேரும் கைது செய்யப்பட்டார். ஈடுபட்ட அத்தனை பேரும் பிஸ்மிலிருந்து 4 பேர் தூக்கில் தொங்கினார்கள். 4 பேர் அந்தமான் சிறைக்கு அனுப்பப்பட்டார். 17 பேருக்கு நீண்ட கால சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது. அதில் தப்பியவன் ஒரே ஒருவன் சந்திரசேகர் ஆசாத். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், 1925 இந்த காகோரி கொள்ளை நடக்கிறது. 1931 தான் அவன்
சுடப்பட்டு சாகிறான். 6 ஆண்டு காலம் அவனை கண்டுபிடிக்கவே முடியவில்லை இந்த வெள்ளை அரசாங்கம். எத்தனையோ புரட்சியாளர்களை இந்த அரசு பிடித்தது, தூக்கில் தொங்க விட்டது, சிறைக்கு அனுப்பியது. ஆனால் சந்திரசேகர ஆசாத் தன் நண்பனும் தெளிவாக சொல்வான், என் உயிர் உடலில் இருக்கிற வரையில் என்னை ஒருவனும் தொட முடியாது என்று அவன் சொன்னான். ஒரு நாள் கூட அவன் சிறையில் இருந்தது. 6 ஆண்டு காலம் வெற்றிகரமாக அவன் தலைமறைவாக இருந்து பகத்சிங்கை அவன்தான் இயக்கினான், சுகதேவை இயக்கினான், ராஜகுருவை இயக்கினான், பகவதி சரண் ஓராவை இயக்கினான். அந்த அமைப்பை அவன்தான் கட்டி காத்தான். வேடம் புனைவதில் ஆசாத்துக்கு நிகரானவன் கிடையாது. திடீரென்று பார்த்தால் பாகவதர் மாதிரி வருவான். கையில ஒரு பாகவத புத்தகத்தை வைத்துக் கொண்டு, ஒரு குடிமி மாதிரி வைத்துக் கொண்டு திடீர்னு வருவான். திடீரென்று பார்த்தால் அழுக்கடைந்த துணி ஒரு வேலைக்காரனை போல் வருவான். திடீரென்று பார்த்தால் போலீஸ் அதிகாரி மாதிரியே உடை உடுத்திக் கொண்டு ரொம்ப தைரியமாக போவான். எனவே இந்த சந்திரசேகர ஆசாத், ஏற்கனவே இந்த காகோரி கொள்ளை நடந்தது. இப்பொழுது பகத்சிங்கும் சந்திரசேகர ஆசாத் அத்தனை பேர் ஒன்றாக சேர்ந்து சிந்திக்கிறார்கள், பணம் வேண்டும், என்ன செய்வது? தனிநபர்களை தொடக்கூடாது, பொதுமக்கள் சொத்தை கொள்ளையடிக்க கூடாது, அரசு பணத்தை தான் கொள்ளையடிக்க வேண்டும் முடிவெடுத்து இந்த இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிகன் ஆர்மியினுடைய முதல் எஜெண்டா பஞ்சாப் நேஷனல் பேங்கை கொள்ளையடிப்பது. லாகூரிலே இருந்த பஞ்சாப் நேஷனல் வங்கியை கொள்ளையடிப்பது என்று முடிவெடுத்தார்கள். முடிவெடுத்து நண்பர்களே, எல்லா திட்டமும் அவ்வளவு நுணுக்கமாக நடந்து விட்டது. வங்கி வாசல் வரை வந்து விட்டார்கள். இனி உள்ளே நுழைய வேண்டியதான், துப்பாக்கியை காட்ட வேண்டியதான், பணத்தை மூட்டை கட்ட வேண்டியதான், புறப்பட வேண்டியதான். அதற்கு ஒரு கார் எடுத்து கொண்டு வந்தார்கள். என்ன நடந்த? கார் பழுதாகி, கார் பழுதாகி விட்டதனால் எப்படி தப்பிப்பது? எனவே அந்த திட்டம் கைவிடப்பட்டது. இந்த திட்டம் கைவிடப்பட்ட அந்த சூழலுக்கு பிறகுதான் 1928 நான் சொல்கிறேன், சைமன் கமிஷன் இந்தியாவிற்கு வந்தது. இதெல்லாம் முக்கியமான இடங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்தியர்களுக்கு சில உரிமைகளை வழங்குவதற்காக வெள்ளைக்கார அரசாங்கம் நியமித்த அந்த சைமன் கமிஷனில் ஒரு இந்தியன் கூட உறுப்பினர் இல்லை. எனவே ஒரு இந்தியனும் உறுப்பினராக இல்லாத இந்த வெள்ளைக்காரர்கள் நிரம்பிய கமிஷன் இந்தியர்களுக்கு எந்த நன்மையையும் தராது என்று மகாத்மா காந்தியடிகள் தலைமையில் காங்கிரஸ் 21க்கு பிறகு தூங்கிய காங்கிரஸ் 1928 கொஞ்சம் தூக்கத்தை கலைத்துக் கொண்டு எழுந்தது. சைமன் கமிஷனே திரும்பி போ என்று நாடு முழுவதும் போராட்டம் உருவாக்கப்பட்டது காந்திய தலைமையில். அப்படி அந்த சைமன் கமிஷன் எதிர்ப்பு ஊர்வலம் லாகூரில் நடக்க எப்படி அவர்கள் சிந்தித்திருக்கிறான்னு பார்க்க வேண்டும். இந்த சைமன் கமிஷன் ஊர் ஊராக வர விடுவதா, டெல்லியிலேயே சமாதி வைத்து விடுவதென ஒரு முடிவெடுக்கிறார். எனவே பகத்சிங்கோடு சில நண்பர்களும் டெல்லிக்கே போகிறார்கள். இந்த சைமன் கமிஷன் உறுப்பினர்கள் எங்கெங்கே செல்கிறார்களோ அவர்களை துப்பாக்கி, அவர்களிடம் இதுவரையில் இருப்பது துப்பாக்கி மட்டும்தான், துப்பாக்கியால் சுடுவதென்று போகிறார்கள். ஒரு இடத்திலும் அவர்கள் நிழலை கூட இவரால் நெருங்க முடியவில்லை. அப்பொழுதுதான் இவர்களுக்குள்ளே ஒரு ஞானோதயம் பிறந்தது. வெறும் பிஸ்டல், ரிவால்வர் வைத்துக் கொண்டு நாம் புரட்சியை வெற்றிகரமாக நடத்த முடியாது, வெடிகுண்டு தேவை. இதுதான் the philosophy of the bomb என்று பகவதி சரண் ஓரா எழுதிய அற்புதமான கட்டுரை, வெடிகுண்டு சித்தாந்தம். இனி வெடிகுண்டு தயாரிக்க வேண்டும். வெடிகுண்டு தயாரித்துத்தான் இந்த வெள்ளைக்கார அரசுக்கு எதிராக நாம் போராட வேண்டும் கருதினார்கள். இந்த வெடிகுண்டு தயாரிக்கும் என்ற திட்டத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். அதற்கும் பணம் தேவை என்றுதான் பஞ்சாப் நேஷனல் வங்கியை கொள்ளையடிக்க முயன்றார்கள். அது தோல்வி அடைந்தது. இப்பொழுது இந்த சைமன் கமிஷன் லாகூருக்கு வருகிறது. பெரிய ஆர்ப்பாட்ட ஊர்வலம் லாகூரில் நடக்கிறது. அதற்கு தலைவராக நம்முடைய லாலா லஜபதி ராய் தலைமையேற்றார். பஞ்சாப் சிங்கம், காங்கிரஸ் பேரியக்கத்தில் மிகப்பெரிய தலைவர்கள் ஒருவர். அப்பொழுதுதான் சொல்வார்கள், லால், பால், பால், இந்த மூவர் தான் மக்கள் இயக்கமாக மாற்றி சொல்வார்கள். இந்த நாயுடு, நாயக்கர், முதலியார் என்று சொல்வதற்கு காரணமே அகில இந்திய அளவில் 3 பேர் லால், பால், பால் என்று வந்ததுதான். இந்த லாலா லஜபதி ராய் தலைமை தாங்கினார். அவர் வயது முதிர்ந்தவர். லாலா லஜபதி ராய் ஊர்வலம் நடக்குது, எழுச்சிமிக்க ஊர்வலம். அந்த ஊர்வலத்தில் பகத்சிங் எல்லாம் அத்தனை பேரும் போகிறார். சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஸ்காட் என்பவன், டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் சாண்டர்ஸ் என்பவன். இந்த 2 பேரும் வெள்ளைக்காரர்கள்.
வெறி கொண்ட அளவுக்கு இவர்கள் கடும் தாக்குதலை ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது நடத்தினார்கள். குறிப்பாக தலைமையேற்ற லாலா லஜபதி ராயை குறிவைத்து தாக்கினார். அடித்த அடியில் மண்டை உடைந்தது, கடுமையான காயங்கள் ஏற்பட்டன. நண்பர்களே, இது நடந்தது இந்த நாட்டு வரலாற்றை நீங்கள் பார்க்க. நான் சொல்லுகிற பொழுது உணர்ச்சி வசப்படுகிறேன். 1928 அக்டோபர் மாதம் இந்த நிகழ்ச்சி 30ஆம் தேதி நடக்கிறது. 17 நாள் தான் அதற்கு பிறகு லாலா லஜபதி ராய் உயிர் வாழ்ந்தார். இவ்வளவு படுகாயங்களோடு அவர் டெல்லிக்கு வருகிறார். காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். அவருடைய பட்ட காயங்கள் அனைத்தையும் அவர் காங்கிரஸ் கூட்டத்தில் தலைவர்களுக்கு இடையே அதை திறந்து காட்டுகிறார். அது இந்து பத்திரிகை படமாக எடுத்து போட்டிருக்கிறது. எனவே இவ்வளவு பெரிய தலைவன் இவ்வளவு கேவலமாக, மிருகத்தனமாக வெள்ளைக்கார போலீஸ்காரர்களால் தாக்கப்பட்டார்கள் என்ற செய்தி வந்தது. சி.ஆர். தாஸ் செத்து போயிட்டார். 1920 சி.ஆர். தாஸ் முடிந்து போனார். 28 நடக்கிறது. சி.ஆர். தாஸுடைய மனைவி வசந்தி தேவி, நண்பர்களே, அந்த அம்மையார் கணவனை பறிகொடுத்த அந்த விதவை தாய், அந்த அம்மையார் இந்த நாட்டின் இளைஞர்களை பார்த்து ஒரு அறைகோல் விடுத்தார். உண்மையான இந்திய ரத்தம் ஓடுகிற இளைஞர்கள் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என்று நான் உங்களை பார்த்து ஆவலோடு காத்திருக்கிறேன் என்று மட்டும் அவர் அறிக்கை கொடுத்தார். ஒரு இவ்வளவு பெரிய தலைவனை சாதாரண போலீஸ்காரர்கள் அடித்து நொறுக்கி சாகடித்து விட்டார். இந்த நாட்டின் கௌரவம் சாகடிக்கப்பட்டது. சுயசரிதையில் ஜவஹர்லால் நேரு எழுதுகிறார், இந்த நாட்டின், அது கூட ஜவஹர்லால் நேரு, இந்த நாட்டினுடைய கௌரவமே கலங்கப்பட்டது. கலங்கப்பட்ட கௌரவத்தை காப்பாற்றியவர்கள் பகத்சிங்கும் அவருடைய தோழர்களும் என்று இவராக சொல்வதாக எழுதவில்லை என்று சொன்னார்கள். பகத்சிங்கும் அவருடைய தோழர்களும் இந்த கௌரவத்தை காப்பாற்றினார்கள் என்று நாடு முழுவதும் பேசப்படுகிறது. இப்படித்தான் எழுதினார். இந்த சொல்லப்படுகிறது, காற்று வாக்கில் செய்தி வந்து அடிபடுகிறது. இதுதான் என்னுடைய கருத்து என்று ஜவஹர்லால், இத்தனைக்கு பகத்சிங்கை ஆதரித்தவர் தான் நேரு. ஆனால் அப்படி வெளிப்படையாக அவரால் வர முடியவில்லை. எனவே இந்த சுதந்திர வசந்தி தேவி இந்த நாட்டின் இளைஞர்களை பார்த்து ஒரு சூளுரை கொடுத்தார். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? உண்மையான பாரத ரத்தம் ஓடுகிற இந்திய இளைஞர்களை பார்த்து நான் கேட்கிறேன், இதற்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நண்பர்களே, 17ஆம் தேதி அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி தடியடி, நவம்பர் மாதம் 17ஆம் தேதி 1928 லாலா லஜபதி ராய் மரணம். சரியாக 30 நாள் டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி சாண்டர்ஸ் படுகொலை பகத்சிங் செய்தார். பகத்சிங்கும் சுகதேவும் நண்பர்களே ராஜகுருவும் சேர்ந்து இதை செய்தார்கள். சந்திரசேகர் ஆசாத் அதில் ஈடுபட்டான். எப்படி நடந்தது கூட தவறிவிட்டது. அது அவருடைய குறி ஸ்காட் தான், சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் ஸ்காட்டை தான் அவர்கள் கொல்வதென்று முடிவெடுக்கிறார்கள். அப்படி முடிவெடுக்கிற பொழுது அதில் ஜெயகோபால் என்பவன் பின்னால் அவன் அப்ரூவராக மாறிவிடுகிறான். அந்த ஜெயகோபால் என்பவன் போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ், அது போலீஸ் தலைமை அலுவலகத்திற்கு எதிரே ஸ்காட் வருகிறானா, அவன் வருவதை பார்த்து சொல்ல வேண்டும். இவன் தான் என்று அவன் சொன்னால் உடனே இவர்கள் கொஞ்சம் தூரத்திலே இருந்து இவர்கள் சுடுவார்கள். எல்லா ஏற்பாடும் முடிந்து விட்டது. அப்படி முடிந்தபடி இவன் சைக்கிளை ரிப்பேர் செய்து கொண்டிருப்பதை போல இந்த ஜெயகோபால் அங்கே நின்று செய்து கொண்டிருக்கிறான். வெளியே ஸ்காட் வருவதற்கு சாண்டர்ஸ் வந்தான். சாண்டர்ஸ் வந்த உடனே இவன் சைகை காட்டினான். சைகை காட்டிய உடனே ராஜகுரு சுட்டான். முதல் துப்பாக்கி குண்டு அவனுடைய தலையில் போய் பட்டது. தலையில் பட்டவுடன் விழுந்து விட்டான். ஆனாலும் அவன் எழுந்து விடக்கூடாது என்று 4-5 முறை பகத்சிங் திரும்ப திரும்ப சுட்டான். செத்தான். செத்த பிறகு முடிவு என்னவென்றால், அங்கிருந்து உடனடியாக டிஏவி கல்லூரி காம்பவுண்டுக்குள்ளே நுழைந்து கல்லூரி ஹாஸ்டல் வழியாக தப்பித்து விடுவது என்று எல்லா திட்டமும் தீர்க்கமாக தெளிவாக போட்டிருந்தார்கள். அப்படி இவர்கள் ஓடுகிற பொழுது யாராவது தடுத்தால் அவர்களை எதிர்த்து நிற்க வேண்டிய பொறுப்பு சந்திரசேகர் ஆசாத். சந்திரசேகர் ஆசாத்துடைய குணம் என்னவென்றால், தன்னுடைய தோழர்களை காப்பாற்றுவது, தான் களத்தில் முதலிலே நின்று உயிரை விடுவது. ஒவ்வொரு ஆக்ஷன், அவர்கள் அதுக்கு வைத்திருந்த பெயர் ஆக்ஷன். எந்த தாக்குதல் நடத்துவதாக இருந்தாலும் ஆக்ஷன், இந்த இடத்தில் இந்த ஆக்ஷன் செய்ய வேண்டும். அந்த ஆக்ஷன் அனைத்துக்கும் சந்திரசேகர் ஆசாத்துடைய நேரடி பார்வை தான் இருக்கும். எனவே இந்த சாண்டர்ஸை இவர்கள் சுட்டுவிட்டு இந்த டிஏவி கல்லூரி காம்பவுண்ட் வழியாக ஓடுகிற போது அவர்களுக்கு பின்னால் ஒரு கான்ஸ்டபிள் சனன் சிங் என்பவன், ஹெட் கான்ஸ்டபிள், அவன் தொடர்ந்து பிடிக்க வருகிறான். அது வேடிக்கை என்னவென்றால்,
இவனுக்கு முன்னால் ராஜகுரு ஓடுகிறான், ராஜகுருக்கு முன்னால் பகத்சிங் ஓடுகிறான். இவன் நினைத்திருந்தால் ராஜகுருவை பிடித்திருக்க முடியும். ஆனா அவனுக்கு என்னவோ வெறி பகத்சிங் தான் கூறி. எனவே இந்த ராஜகுருவை தாண்டி பகத்சிங்கை நோக்கி அவன் ஓடுகிறான். பகத்சிங்கை அவன் கைப்பற்றி விடுவான் என்று தெரிந்தவுடனே சந்திரசேகர் ஆசாத் அந்த சனந்த் சிங்கை சுட்டான். சனந்த் சிங் தொடையிலே தான் சுட்டான். நன்றாக கவனிக்கணும். சந்திரசேகர் ஆசாத் மனித நேயம் உள்ள தலைவர், பகத்சிங் மனித நேயம் உள்ளவன். அந்த புரட்சியாளர்கள் வரலாறை நீங்கள் படித்தால் ஒருவன் கூட பயங்கரவாதி கிடையாது, ஒரு உயிரை அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டவர்கள் கிடையாது. அதனால் அவன் என்ன செய்கிறான், தொடையின் கீழே தான் சுடுகிறான். ஆனாலும் அவன் திரும்ப திரும்ப அந்த அடியையும் வாங்கி கொண்டு பிடிப்பதற்கு வருகிற போது சந்திரசேகர் ஆசாத் சுடுகிறான். அவன் அங்கேயே செத்தான். பல நாள் தனியாக உட்கார்ந்து கொண்டு சந்திரசேகர் ஆசாத் அந்த சனந்த் சிங் என்கிற அந்த கான்ஸ்டபிள் மரணத்திற்காக கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறான். பேசாமல் இருந்திருக்கலாமே, அவன் திரும்ப திரும்ப ஓடி வந்தானே, தொடையின் கீழ் சுடுகிற போதாவது அவன் நின்று இருக்கலாமே. அவன் குடும்பம் இன்றைக்கு வீதியில், அவன் ஒரு சாதாரண ஏழை போலீஸ்காரன், அவன் குடும்பம் இன்றைக்கு வீதியில் வந்து விட்டதே என்று சொல்லி சொல்லி கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறான். பகத்சிங் இந்த சாண்டர்ஸை கொன்றதற்காக பலமுறை மனம் நொந்து இப்படி ஒரு சாவுக்கு நான் காரணமாகிவிட்டேனே என்று பலமுறை அவன் வருத்தப்பட்டிருக்கிறான். இந்த சாவில் அவர்கள் மகிழ்ந்தவர்கள் இல்லை, ஆனால் தவிர்க்க முடியவில்லை. சாண்டர்ஸ் கொலை நடந்து முடிந்தது, தப்பித்து விட்டார். அது கூட படிக்கணும். எப்படி தப்பித்தார்கள்? உடனடியாக லாகூரில் நடந்தது, பட்டப்பகலில் நடந்தது. டெப்டி சூப்பரண்ட் போலீஸ், வேகப்பட்டது போலீஸ் துறை, லாகூர் முழுவதையும் சுற்றி வளைத்து விட்டது. எவனும் தப்ப முடியாது, ஒரு ஆளும் தப்ப முடியாது. அந்த நேரத்தில் பகவதி சரண் ஓரா என்பவன் பணக்காரன், பெரிய சொத்து உள்ளவன். அவன் சின்னஞ்சிறு வயதிலேயே அவனும் இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் வந்தவன் தான், காந்தியடிகள் தலைமையில் வந்தவன் தான். பிறகு நம்பிக்கையை விட்டு வெளியே வந்தவன். வெளியே வந்து பகத்சிங்கினுடைய பேரன்பு கூறியவன். அவனுடைய மனைவி துர்காதேவி அப்படி ஒரு புரட்சிகரமான பெண்மணி. அவன் கணவனும் மனைவியும் சேர்ந்து கடைசி வரை புரட்சி தீயை வளர்த்தார். பகவதி சரண் ஓரா அப்பொழுது அங்கே இல்லை. எனவே இந்த துர்காதேவி போய் பிறகு செய்தி சொல்லப்படுகிறது. உடனே துர்காதேவி பகத்சிங்கினுடைய மனைவியாக நடிக்கிறார். பகத்சிங் கோட்டு ஷூட்டு எல்லாம் போட்டுக்கொண்டு தொப்பி வைத்துக் கொண்டு, இந்த துர்காதேவி 500 ரூபாய் வைத்திருக்கிறார். அந்த 500 ரூபாயையும் எடுத்துக்கொண்டு இவர் புறப்படுகிறார். இந்த ராஜகுரு இவர்களுக்கு வேலைக்காரன் மாதிரி அவன் ஒரு வேடம் விட்டுக் கொண்டு, கணவன் மனைவி, இந்த துர்காதேவிக்கு ஒரு குழந்தை இருக்கிறது, 3 வயது குழந்தை. அந்த குழந்தை எடுத்துக்கொண்டு கணவனும் மனைவியும் குழந்தையும் போல இவர்கள் லாகூருக்கு வந்து ரயில் நிலையத்திலே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்து, அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்டில் அத்தனை போலீஸ்காரனும் சல்லடை போட்டு தேடிக்கொண்டிருக்கிற பொழுதே ரொம்ப தெளிவாக கணவன் மனைவி மாதிரி குழந்தை எடுத்துக்கொண்டு இவர்கள் போய் முதல் வகுப்பிலே உட்கார்ந்து கொள்கிறார்கள். வேலைக்காரனை போல ராஜகுரு வந்து அவர்களை உட்கார வைத்து விட்டு அவன் 3ஆம் வகுப்பிலே போய் அவன் உட்கார்ந்து கொள்கிறான். உட்கார்ந்து கொண்டவன் அவன் அங்கிருந்து வழியிலேயே லக்னோவில் இறங்கி விடுகிறான். இந்த துர்காதேவியோடு இவன் பகத்சிங் கல்கத்தாவுக்கு போய் சேர்கிறான். அப்பொழுது கல்கத்தாவில் அகில இந்திய காங்கிரஸ் மாநாடு நடக்கும். இதற்கு முன்பு இந்த சாண்டர்ஸ் கொலை செய்யப்பட்ட அடுத்த நாள் லாகூர் முழுவதும் சுவரொட்டிகள், துண்டு பிரசுரங்கள் தூக்கி அடிக்கப்படுகின்றன. சுவரொட்டி எல்லாம் என்ன செய்யப்படுகிறது? புரட்சி பலிபீடத்தில் ரத்தம் சிந்துவது தவிர்க்க முடியாதது. இதுதான் வாசகம். ஒரு மனிதனை கொல்வது எங்கள் நோக்கவில்லை, ஆனால் இங்கே நாங்கள் கொன்றது ஒரு தனி மனிதனை அல்ல, இந்த நாட்டின் கௌரவத்தை இழிவுபடுத்திய ஏகாதிபத்தியத்தின் சின்னத்தை நாங்கள் பழிவாங்கி இருக்கிறோம். தனி நபர்களை கொல்வது எங்கள் அமைப்பின் நோக்கமில்லை, ஆனாலும் புரட்சி பலிபீடத்தில் ரத்தம் சிந்துவது தவிர்க்க முடியாதது என்று எழுதி எல்லா இடத்திலும் வைத்தார். பிறகு இங்கிருந்து இவன் தப்பினான். இதில் வேடிக்கை என்னவென்றால், பகத்சிங் கூட பகவதி சரண் ஓராவுடைய மனைவி தன் மனைவி மாதிரி நடிக்க வைத்து பிள்ளையை வைத்துக் கொண்டு ஓடினான். ராஜகுரு வேலைக்காரனை போல ஓடினான். ஆனால் இந்த ஆசாத் நின்று, அவர்கள் தப்புகிற வரையிலே நின்று இந்த சனந்த் சிங்கை சுட்டு விட்டு அவன் தனியாக அவ்வளவு போலீஸ் வளையத்தையும் மீறி லாகூரில் இருந்து எப்படி போனான் என்பது இன்று வரை யாராலும் அவன் தனியாகவே தப்புனான். அதற்கு பிறகு தலைமறைவு வாழ்க்கை பகத்சிங்கும் இந்த தோழர்களும் நடத்த வேண்டிய சூழ்நிலை வந்து விடுகிறது. வெளிப்படையாக வர முடியாது. இப்பொழுது இவர்கள் போய் இதில் சேர்ந்தார். கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டுக்கு போகிறார்கள். அங்கேதான் நண்பர்களே
நான் மிக முக்கியமான ஒரு மனிதனை பற்றி யதீந்திரநாத் தாஸ். இன்றைக்கு உண்ணாவிரதம் யார் யாரோ இருக்கிறோம். உண்மையில் இவையெல்லாம் நாம் என்ன பேசக்கூட முடியவில்லை. யதீந்திரநாத் தாஸ் என்பவன் அவன் ஒரு புரட்சி. அவனும் 21 ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டவன் தான். அவனும் காந்தியடிகளுடைய தொண்டன் தான். ஆனால் அவன் பிறகு மனம் மாறுகிறான். சசீந்திர சன்யாலோடு சேர்ந்து புரட்சிகர அமைப்பில் ஈடுபடுகிறான். பல முறை ககோரி கொள்ளை வழக்கிலேயும் அவன் சிறைக்கு போகிறான். பல முறை வங்கத்தின் சிறைகளில் போய் பல கொடுமைகளை அனுபவித்தவன் அவன். வெடிகுண்டு தயாரிப்பதில் நிபுணன் அவன். யதீந்திரநாத் தாஸ் வெடிகுண்டு தயாரிப்பதில் நிபுணன். ஏற்கனவே பகத்சிங்கின் நோக்கம் இனி வெடிகுண்டுகளை தயாரித்து நாம் வீச வேண்டும் என்பது. இந்த யதீந்திரநாத் தாஸையும் இவர் போய் கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டிலே தான் சந்திக்கிறான். காங்கிரஸ் மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த புரட்சியாளர்கள் சந்திக்கிறார்கள். பிறகு யதீந்திரநாத் தாஸிடம் இவன் தன்னுடைய அபிலாஷையை வெளிப்படுத்துகிறான், வெடிகுண்டு செய்ய வேண்டும் என்று. கவலைப்படாதீர்கள், நீங்கள் சொல்லுகிற இடத்திற்கு நான் வருகிறேன். ஆக்ராவை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். காரணம், ஆக்ராவிலே தான் இந்த பகவதி சரண் ஓரா, துர்கா தேவியின் கணவன் என்று சொன்னேனே, அந்த பகவதி சரண் ஓராவுக்கு என்று வீடு இருக்கிறது. அந்த வீட்டில் அவன் இந்த வெடிகுண்டு தொழிற்சாலை உருவாக்குவதற்கு இடம் கொடுக்கிறான். யதீந்திரநாத் தாஸ் ஆக்ரா வருகிறான். ஆக்ராவில் வந்து வெடிகுண்டு செய்து காட்டுகிறான். வெடிகுண்டு செய்து காட்டி வெடிகுண்டை வெடித்தும் காட்டுகிறான். ஆக வெடிகுண்டு எப்படி செய்வது என்பது அவர்களுக்கு புரிந்துவிட்டது தோழர்களுக்கு. இனி வெடிகுண்டை தயாரிப்பதற்கு பணம் வேண்டும். ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இந்த சைமன் கமிஷன் போராட்டத்திற்கு பிறகு, சாண்டர்ஸ் கொலைக்கு பிறகு பகத்சிங்குக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் பெரிதாக பணப்பற்றாக்குறை இல்லை. ஏனென்றால் அப்படி பணத்தை வழங்கியவர்கள் பல காங்கிரஸ் தலைவர்கள். எங்களால் நேரடியாக செய்ய முடியாததை நீங்கள் செய்கிறீர்கள், மறைமுகமாக உங்களுக்கு பணத்தை கொடுத்தாவது எங்களுடைய பாவத்திற்கு நாங்கள் பிராயச்சித்தம் தேடிக்கொள்கிறோம் என்பது போல் அவர்கள் பணம் கொடுத்தார்கள். அதற்கு பிறகு ஒரு பணப்பற்றாக்குறை குறைந்தது. சந்திரசேகர ஆசாத்துக்கு மிக நெருக்கமான காங்கிரஸ் தலைவர் பல நேரங்கள் உதவி இருக்கிறார்கள். அதற்கு பிறகு இவர்கள் ஆக்ராவில் வெடிகுண்டு தொழிற்சாலை உருவாக்கினார். பிறகு லாகூரிலும் வெடிகுண்டு தொழிற்சாலை உருவாக்கினார்கள். இப்பொழுது பகத்சிங்கை பொறுத்தவரை கடைசி இடத்திற்கு நாம் வந்து நிற்கிறோம். ஒரு திட்டம் முடிந்து விட்டது. சாண்டர்ஸ் கொலை முடிந்து விட்டது. இது முடிந்தவுடனே அடுத்தது உங்களில் பல பேர் அறிந்த மத்திய சட்டமன்றத்தில் வெடிகுண்டு வீசியது. மத்திய சட்டமன்றத்தில் இது டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி நடந்தது. உடனே 4 மாதம் தான், ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி 1929ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி மத்திய சட்டமன்றத்தில், நாடாளுமன்றம் என்பதல்ல, அப்பொழுது இருந்தது மத்திய சட்டமன்றம் என்று பெயர். இந்த மத்திய சட்டமன்றத்தில் வல்லபாய் பட்டேலினுடைய சகோதரர் வித்தல்பாய் பட்டேல், அந்த வித்தல்பாய் பட்டேல் தான் மத்திய சட்டமன்றத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருந்தார். அதில் மோதிலால் நேரு உறுப்பினராக இருக்கிறார். பண்டித மதன் மோகன் மாளவியா உறுப்பினராக இருக்கிறார். இவர்கள் வெடிகுண்டு போடுவதென்று முடிவெடுக்கிறார்கள். வெடிகுண்டு தயாரித்தார்கள். தயாரித்த பிறகு பகத்சிங்கும் வி.கே. தத் 2 பேரும் வெடிகுண்டு போடுவதில் முடிவு. நான் ஏற்கனவே சொன்னேன், தனி நபர் முடிவெடுக்கிற அமைப்பல்ல, அதை ஜனநாயகப்படுத்துவது, எல்லா முடிவுகளையும் மத்திய கமிட்டி எடுப்பது என்று. இதில் பகத்சிங், வி.கே. தத் 2 பேரும் வெடிகுண்டு மத்திய சட்டமன்றத்தில் வீசுவது என்று முடிவெடுக்கிற பொழுது அந்த மத்திய கமிட்டி பகத்சிங்கை ஈடுபடுத்த விரும்பவில்லை. ஏனென்றால் இந்த நோக்கம் என்னவென்றால் வெடிகுண்டு வீசிவிட்டு கைதாக வேண்டும். நன்றாக கவனிக்க வேண்டும், தப்பக்கூடாது. சாண்டர்ஸ் கொலை செய்துவிட்டு தப்பினார்கள். இங்கே வெடிகுண்டு வீசிவிட்டு கைதாக வேண்டும். ஏன்? கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தப்பட வேண்டும். நீதிமன்றத்தில் நின்று ஏன் இந்த புரட்சிகரமான பணிகளில் நாங்கள் ஈடுபடுகிறோம் என்பதை இவர்கள் வெளிப்படுத்த வேண்டும். அந்த செய்தி செய்தித்தாள்களின் மூலம் அன்றாடம் இந்தியா முழுவதும் போய் சேர வேண்டும். அதை இந்தியாவிலே உள்ள இளைஞர்கள் படிக்க வேண்டும். படித்து ஏராளமான இளைஞர்கள் இந்தியா முழுவதும் புரட்சியாளர்களாக மாற வேண்டும். இந்த நோக்கத்திற்காக பலிபீடுவது, தன்னை பலி கொடுப்பது. எனவே இந்த முடிவெடுக்கிற பொழுது அந்த மத்திய கமிட்டி பகத்சிங் போகக்கூடாது, அதற்கு வேறு ஒரு ஆளை தான் போவது என்று முடிவெடுத்தார். இது சரி என்று பகத்சிங் ஒப்புக்கொண்டான். அந்த நேரத்தில் சுகதேவ் வந்தான். சுகதேவ் பகத்சிங்கின் மீது மிக அதிகமான எல்லையற்ற அன்புள்ளவன். ஆனால் அவன் சொன்னான், பகத்சிங் நீதான் போ, நீ என்ன கோழையா? நீ அஞ்சுகிறாயா? நீ வெறும் சித்தாந்தவாதியா? நீ புரட்சிகரமாக மத்தனை பேரை தூண்டிவிட்டு பின்னாலே நின்று குளிர்காயக்கூடியவனா? கடுமையாக பேசிவிடுகிறான் சுகதேவ். நீதான் போக வேண்டும். ஏனென்றால் நோக்கம் என்ன?
இங்கே இருப்பவர்களை அதிகமாக படித்தவன் பகத்சிங், தெளிவாக பேசக்கூடியவன் பகத்சிங், சித்தாந்தவாதியாகவும் செயல்படுத்துபவனாகவும் சிறந்து விளங்குபவன் பகத்சிங். நம் நோக்கம் இந்த நீதிமன்றத்தில் போய் சிறப்பாக நம்முடைய கொள்கையை பிரகடனம் செய்ய வேண்டும். அதற்கு நீதான் போக வேண்டும், உன்னை பலி கொடுத்துத்தான் ஆக வேண்டும். நீ பயப்படுகிறாயா, கோழையா, பின்வாங்குகிறாயா? கடுமையாக பேசிவிடுகிறான். அப்படி கடுமையாக பேசுகிற சுகதேவ் பகத்சிங்குக்கு எதிரி அல்ல. பகத்சிங்கை பலி கொடுத்துத்தான் தீர வேண்டும். அப்பொழுதுதான் இந்த இயக்கத்தினுடைய கொள்கை இந்தியா முழுவதும் போய் சேரும் என்று கருதி பகத்சிங்கை தொடுகிறான். பகத்சிங் நொந்து போனான். அதுக்கு பிறகு பகத்சிங் சுகதேவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறான். எல்லாம் படிக்க வேண்டாம். சகோதரா, என்னுடைய வீரத்தை, என்னுடைய தியாகத்தை, என்னுடைய மனசாட்சியை நீ சந்தேகித்து விட்டாயே, இதை நினைக்கிற பொழுதே என் நெஞ்சு பொறுக்கவில்லை என்று திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகளை அப்படியே படித்து பார்த்தால் நமக்கே இருதயம் ரணமாகிவிடும். இப்படி ஒரு இழிவாக நம்மை பழிதூற்றி விட்டானே என்று பதைக்கிறான் பகத்சிங். பிறகு பகத்சிங் தானே பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறான். அதற்கு பிறகு சுகதேவ் தன்னுடைய நண்பரிடம் சொல்கிறான், பகத்சிங்கை நாம் இனி இழந்து விட போகிறோம். பகத்சிங்கை நாம் இனி இழந்து விட போகிறோம். நான் இதற்காக காலம் முழுவதும் கண்ணீர் விட்டு அழுவேன். பகத்சிங் மாதிரி ஒரு புரட்சியாளனை இந்த மண்ணில் இனி நாம் பார்க்க போவதில்லை. ஆனால் இதை தவிர வேறு வழி இல்லை. எனவே அவன்தான் போக வேண்டும் முடிவெடுத்தார்கள். பகத்சிங்கும் பி.கே. தத்தும் வந்தார். வந்து பிறகு அதற்கு ஏற்கனவே அவருடைய தோழன் ஜெயதேவ் என்பவன் ஏற்கனவே இந்த கேலரியில் போய், இப்பொழுதும் நாம் நாடாளுமன்றத்திற்கு செல்வதென்றால் கேலரியில் பாஸ் வாங்கி, எம்பி பாஸ் வாங்கி கொண்டு போகலாம். அப்படி 3 பாஸை அவன் ஒரு காங்கிரஸ் எம்பியிடம் வாங்குகிறான். ஜெயதேவ் கபூர் 3 பாஸை வாங்கி, இந்த ஜெயதேவ் முதலிலேயே 10 நாட்கள் போய் இடமெல்லாம் பார்த்து எங்கே உட்காருவது, எப்படி குண்டு வீசுவது, எல்லா சூழலையும் ஒழுங்குபடுத்தி கொண்டு ஒரு நாள் இந்த 2 பேரையும் அழைத்து போனான், உட்கார வைத்தான். இந்த காங்கிரஸ் எம்பி எந்த காரணம் கொண்டும் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக இந்த பகத்சிங்கிடமும் பி.கே. தத்தினும் கொடுத்த அந்த கேலரி பாஸை திரும்ப வாங்கிக் கொள்கிறான் ஜெயதேவ். வாங்கி கொண்டு இவன் வெளியேறி விடுகிறான். இவன் வெளியேறி, அந்த திட்டம் அதுதான், மத்திய கமிட்டி போட்ட திட்டம் அது. எனவே வெளியேறிவிட்ட பிறகு யார் கொடுத்தான், எப்படி உள்ளே வந்தால் என்று கடைசி வரை காவல்துறையினால் அரசினால் கண்டுபிடிக்க முடியவே இல்லை. இந்த 2 பேர் உள்ளே உட்கார்ந்தார். உட்கார்ந்து குண்டு போடுகிறார். நன்றாக கவனிக்க, ஒரு ஆளும் சாகக்கூடாது என்று அவர்கள் முடிவெடுக்கிறார். ஆனால் இந்தியாவின் கவனம் திரும்ப வேண்டும், வெள்ளை அரசாங்கம் அஞ்ச வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதனால் உறுப்பினர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிற இடத்தில் பின்பக்கமாக ஒருவன் கூட பாதிக்கப்படாத இடமாக தேர்ந்து இவர் உட்கார்ந்து குண்டு போட்டார். குண்டு போட்டுவிட்டு துண்டு பிரசுரங்களை எறிந்தார். இன்குலாப் ஜிந்தாபாத், இந்த முழக்கம் பகத்சிங் கொடுத்தது. புரட்சி ஓங்குக, டவுன் டவுன் வித் இம்பீரியலிசம், லாங் லிவ் த ப்ராலிட்டேரியட். 3 பகத்சிங் கொடுத்த முழக்கம். முதலில் அவர் முன்பு எவனும் இந்த முழக்கம் கொடுக்கல. இன்குலாப் ஜிந்தாபாத், புரட்சி ஓங்குக, டவுன் வித் இம்பீரியலிசம், ஏகாதிபத்தியம் ஒழிக, லாங் லிவ் த ப்ராலிட்டேரியட், தொழிலாளர் வர்க்கம் வாழ்க என்று 3 கோஷங்களை உரத்த குரல் இவர் கொடுத்தார்கள். குண்டு விழுந்த உடனே மத்திய சட்டமன்றம் முழுவதும் புகை சூழ்ந்து கொண்டது. நினைத்திருந்தால் இவர் தப்பியவர்கள். பட்ட பகலில் லாகூரில் வெட்ட வெளியில் சாண்டர்ஸை கொண்டு விட்டு தப்பியவர்கள் இந்த புகை மண்டலம் சூழ்ந்திருக்கிற தப்ப முடியாதா? இடத்தை விட்டு அவள் அசையவே இல்லை. அதற்கு பிறகு வருகிறார்கள். மோதிலால் நேரு நின்ற இடத்திலே நிற்கிறார். அந்த இடத்தில் இந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு நண்பர்களே, வித்தல்பாய் பட்டேலும் மோதிலால் நேருவும் தவிர ஒரு ஆள் கூட கிடையாது. எல்லாரும் ஓடிவிட்டார்கள், சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம். ஆனால் அப்படியே நின்றார்கள். பிறகு இந்த 2 பேரும் கைது செய்யப்பட்டார்கள். வழக்கு நடந்தது. பகத்சிங் நினைத்தபடியே நீதிமன்றம் போனது. நாட்டின் கவனம் திரும்பியது. பகத்சிங் எடுத்து வைத்த வாதங்களை எல்லாம் படித்துத்தான் நீங்கள் பார்க்க. அவ்வளவு அற்புதமான வாதம். அவன் மிக தெளிவாக சொல்கிறான், நான் பயங்கரவாதி அல்ல என்றால் மகாத்மா காந்தியும் காங்கிரஸ் பேரியக்கமும் திரும்ப திரும்ப இதை பயங்கரவாத அமைப்புகள் என்றே சொல்லிக் கொண்டிருப்பதனால் அவன் மிக தெளிவுபடுத்துகிறான், நான் என் எல்லா வல்லமையையும் பயன்படுத்தி உரத்த குரலில் இந்த உலகத்திற்கு அறிவிக்கிறேன், நான் பயங்கரவாதி அல்ல. ஒரு குறிப்பிட்ட கொள்கைக்காக, நோக்கத்திற்காக, லட்சியத்துக்காக பயணப்பட்ட புரட்சியாளன். I am not a terrorist, I am a revolutionary. திரும்ப திரும்ப தான் சொல்றான். டெரரிஸ்ட் என்பவன் வேறு, ரெவல்யூஷனரி என்பவன் வேறு. எனவே நான் புரட்சியாளனே தவிர
அதுக்கு அழகான ஒரு வாதம் எடுத்து வைத்தான். கலவரங்களை தூண்டினோம், கலவரங்கள் எதற்காக தூண்டப்பட்டது என்ற நோக்கத்தோடு சேர்ந்துதான் அந்த செயலை நீங்கள் பார்க்க வேண்டும். நோக்கத்தை தவிர்த்து விட்டு வெறும் செயலை பார்த்தால் நான் மட்டும் குற்றவாளி அல்ல, இயேசு பிரானே குற்றவாளி என்று சொன்னவன் பகத்சிங். இயேசு ஒரு கலகக்காரன், இயேசுவால் கலகம் வந்தது, கலவரம் வந்தது. வெறும் கலவரங்களை வைத்துக் கொண்டு பார்த்தால் இயேசுவும் குற்றவாளி, பகத்சிங்கும் குற்றவாளி. நோக்கத்தோடு சேர்ந்து பார்க்கிற போதுதான் கர்த்தராக இயேசு காணப்படுகிறார். நான் புரட்சியாளனாக இந்த மண்ணில் பிறந்திருக்கிறேன் என்று பேசுகிறார். இப்படி வாதங்களை எடுத்து வைக்கிறார்கள். ஆயுள் தண்டனை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆயுள் தண்டனை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார். அவர்கள் அழகாக சொல்கிறான், ஒரு அரசியல்வாதி, இன்றைக்கு இருக்க எத்தனை அரசியல்வாதி புரிந்து வேண்டும், ஒரு அரசியல்வாதி தனக்கு எதிராக ஒரு அரசாங்கம் வழக்கு தொடுத்து கைது செய்து கூண்டில் நிறுத்தினால் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தன் சொந்த விமோசனத்திற்காக நீதிமன்ற கூண்டை பயன்படுத்தக் கூடாது. பகத்சிங் சொல்கிறார், தன்னை காப்பாற்றிக் கொள்வதல்ல, எந்த நோக்கமோ அந்த நோக்கத்தை பற்றி மட்டும்தான் அவன் திரும்ப திரும்ப பேச வேண்டுமே தவிர தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு தன் வாதத்தை பயன்படுத்தக் கூடாது என்று பகத்சிங் பேசுகிறான். என்ன பேசி என்ன பயன்? பிறகு ஆயுள் தண்டனை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. லாகூர் சதி வழக்கு, இந்த குண்டு வீசினார்களே, இந்த குண்டு வீசின போது அவர் துண்டு பிரசுரம் போட்டார்களே, வாசகம் எல்லாம் அற்புதமானவை. குண்டு வீசி போட்ட துண்டு பிரசுரம் போனார், சத்தமாக நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம், உங்கள் செவிட்டு காதுகளில் போய் சேர்வதற்காக. வெடிகுண்டு சத்தத்தோடு தானே போய் விடும், நாங்கள் சத்தமிட்டு சொல்கிறோம், ஏன்? உங்கள் செவிட்டு காதுகளில் போய் சேர்வதற்காக என்று அரசாங்கத்திற்கு வாசகம் எழுதி போட்டார்கள். பிறகு ஆயுள் தண்டனை கிடைத்தது. இதற்கு பிறகு தொடர்ந்து நடந்த வேட்டையில் பல பேர் சிக்கினார்கள். 7 பேர் அப்ரூவர் ஆனார்கள். என்றைக்கும் அப்ரூவர்கள் எப்பொழுதும் இருப்பார்கள். எனவே 7 பேர் அப்ரூவர்களாக மாறினார்கள். இந்த 7 பேர் அப்ரூவர்களாக ஆன பிறகு அந்த அப்ரூவர்கள் கொடுத்த சாட்சியம் இல்லை. இன்னொன்று சுகதேவ், இந்த புரட்சிகரமான இயக்கங்கள் நடவடிக்கைகள் குறித்தெல்லாம் அவன் எழுதிய கடிதத்தில் இருந்த தெளிவான வாசகம், அந்த கடிதமும் காவல்துறைக்கு கிடைத்தது. புரட்சிகர அமைப்பு என்பது என்ன செய்கிறோம், எங்கு போகிறோம் என்பதை சொல்லக்கூடாது, வெளிப்படுத்தக்கூடாது. எனவே இந்த புரட்சிகர அமைப்பினுடைய திட்டத்திற்கு முரணாக இவன் எழுதி வைத்திருந்த கடிதமும் சிக்கியது. எனவே சுகதேவ் சிக்குகிறான், ராஜகுரு சிக்குகிறான், ஒவ்வொருவனாக சிக்கினான். பிறகு அந்த வழக்கு நடந்தது. இப்பொழுது நண்பர்களே, கைது செய்யப்பட்டு உள்ளே போனார்கள். இப்பொழுதுதான் மிக முக்கியமான இடத்தை, உங்கள் சிந்தனைக்கான இடத்தை, இந்த புரட்சிகர அமைப்பு இவருடைய பெருமை முழுவதும் தெரிகிற இடம் இதுதான், இந்த இடம்தான். சிறைக்கு தள்ளப்பட்டார்கள். சிறைக்கு போன 3வது நாளிலேயே பகத்சிங்கும் பி.கே. தத்தும் தோழர்களும் உண்ணாவிரதத்தை தொடங்கினார்கள். உண்ணாவிரதத்தை தொடங்குகிற பொழுது இந்த அரசுக்கு அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். இந்த கோரிக்கைகள் நிறைவேறுகிற வரை நாங்கள் உண்ணாவிரதம் தொடர்கிறோம். உண்ணாவிரதம் என்றால் வெறும் தண்ணீர் மட்டும் அருந்துவது, வேறு எதுவும் கிடையாது, வெறும் தண்ணீர் அருந்துவது. கோரிக்கை நம்பர் 1, தண்டிக்கப்பட்ட சிறையில் இருக்கிற வெள்ளைக்காரர்களுக்கு சமமாக எங்களுக்கு நல்ல உணவு, நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களுக்கு இருக்க வேண்டும், நல்ல உடை கொடுக்க வேண்டும், அன்றாடம் குளிப்பதற்கு வசதி செய்ய வேண்டும், ஒவ்வொருவனுக்கும் தனித்தனியாக படிப்பதற்கு அன்றாடம் செய்தித்தாள்கள் தர வேண்டும், படிப்பதற்கு புத்தகங்கள் தர வேண்டும், எழுதுவதற்கு எங்களுக்கு எழுத்து சாதனங்கள், பேப்பர், பேனா, பென்சில் இவையெல்லாம் கொடுக்க வேண்டும். இவ்வளவுதான் நண்பர்களை கேட்டார். நல்ல உணவு, அது மிக முக்கியமானது. எங்களை அரசியல் கைதிகளாக நடத்த வேண்டும். பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ், we are not criminals, we are political prisoners. அரசியல் கைதிகளாக எங்களை நீங்கள் நடத்த வேண்டும். அரசியல் கைதிகளுக்கென்று தனி வார்டு, தனி வகுப்பு உருவாக்கப்பட வேண்டும். இந்த கோரிக்கைகளை அரசுக்கு கொடுத்து விட்டு உண்ணாவிரதம் இருந்தார். இதற்கு பிறகு யதீந்திரநாத் தாஸிலிருந்து அத்தனை பேரும் சிறைக்கு கொண்டு வரப்படுகிறார். உடனே ஜெயதேவ் சொல்கிறான், நீதிமன்றத்திலே அவன் அறிவித்து விடுகிறான். 1 மாதமாக அவன் மத்திய சிறையிலே பகத்சிங் இருக்கிறான். இவர்கள் அத்துணை பேரும் பாரஸ்டல் சிறை என்கிற ஒரு சிறையில் இருக்கிறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தான் இந்த வழக்கு குறித்து ஆய்வதற்காக இவர் அத்தனை பேரும் கூடுவதற்கு அரசு அனுமதித்தது. வாரத்துக்கு ஒரு முறை கூடுவார். இந்த ஜெயதேவ் கபூர் எழுந்து நீதிமன்றத்தில் சொன்னான், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில், நாங்கள் உண்ணாவிரதம் இருக்க போகிறோம், பகத்சிங் மாதிரி நாங்களும் உண்ணாவிரதம் இருக்க அறிவித்துட்டு வந்தான். நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த யதீந்திரநாத் தாஸ்
இவர்கள் அத்தனை பேர் உட்கார வைத்துக் கொண்டு சொல்கிறான், நான் ஏற்கனவே வங்காளத்தில் பல சிறைகளில் இருந்தவன். இந்த உண்ணாவிரதம் அடிக்கடி நாம் நடத்துகிறோமே, அதனால் உங்களுக்கு இதை மட்டும் ரொம்ப அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். நான் ஏற்கனவே இருந்தவன். 23 நாட்களுக்கு மேல் நான் உண்ணாவிரதம் வங்கத்து சிறையில் இருந்தேன். ஒரு காவல்துறை அதிகாரியினுடைய காட்டுமிராண்டித்தனத்திற்கு எதிராக நான் உண்ணாவிரதம் இருந்தேன். கடைசியில் அவனிடம் மன்னிப்பு கேட்ட பிறகுதான் நான் உண்ணா நோன்பை முடித்தேன். நீங்கள் தோழர்களே, உங்கள் அத்தனை பேருக்கு நான் சொல்வதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உண்ணாவிரதம் என்பது துப்பாக்கி ஏந்தி போராடுவதை விட பயங்கரமானது. அவன் சொல்கிறான், துப்பாக்கி ஏந்தி போரிட்டால் துப்பாக்கி குண்டுபட்டு உடனே செத்து போகலாம், அல்லது சிறைவாசம் செய்தால் தூக்கு கயிறை முத்தமிட்டு அடுத்த நிமிடமே செத்து போகலாம். உண்ணாவிரதம் என்பது அங்குலம் அங்குலமாக மரணத்தை நோக்கி நம்மை நாமே நடத்துகிற காரியம். இதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் புரட்சிகரமான அமைப்பு நடவடிக்கைகளிலேயே மிக மிக வன்மையானது. புரட்சிகரமான ஒரு மனிதன் உண்ணாவிரதத்தை தொடங்கிய பிறகு வாபஸ் வாங்கினால் அதை விட அவமானம் எதுவும் கிடையாது. அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், உண்ணாவிரதம் என்றால் தண்ணீர் மட்டும்தான் அருந்தலாம். எவ்வளவு வற்புறுத்தினாலும் வேறு எதையும் நீங்கள் ஏற்கக்கூடாது. எத்தனை நாளானாலும் சாவை சந்திக்கலாமே தவிர வாபஸ் வாங்கக்கூடாது. உடல் நலிவுற்று போனால் மருந்து கொடுத்தாலும் உங்கள் உடம்பில் அதை ஏற்கக்கூடாது. இவற்றுக்கெல்லாம் நீங்கள் தயாரா? எல்லாரும் ஒத்துக்கொண்டார்கள். யதீந்திரநாத் தாஸும் அத்தனை பேரும் உண்ணாவிரதம் தொடங்கினார்கள். நண்பர்களே, 10 நாள் இந்த அரசாங்கம் அதை பற்றி கவலைப்படவில்லை. 10 நாள் பசி எடுத்தால் 11வது நாள் தானாக சாப்பிட போகிறார்கள் என்று மமதையோடு இருந்தது. ஆனாலும் என்ன செய்தார்கள்? ஒரு நாளும் சாப்பாட்டு வேளையில் விதம் விதமாக சுவையான ருசியான உணவுகளை பால் பழம் உட்பட கொண்டு வந்து அவர்கள் எதிரே தட்டில் வைப்பது. அதற்கு முன்பு வரையில் களியோ கஞ்சியோ தான். ஆனால் இப்பொழுது விதவிதமாக தயாரித்து கொண்டு வந்து வைத்தார்கள். இதில் ஒவ்வொருவனும் உண்ணாவிரதம் இருந்தவன் காலால் அதை எட்டி நசுக்கி மிதித்து தூக்கி எறிவான். ஆனால் யதீந்திரநாத் தாஸ் மட்டும் அதன் கிட்டேயே போவதில்லை. அவன் மன அழுத்தம். மற்றவர்களுக்கு அதை பார்த்து கொண்டிருந்தால் எங்காவது கொஞ்சம் சலனம் வந்து விடுமோ என்பது. எனவே உடனடியாக அதை தூக்கி வீசி அடிப்பது. ஆனால் இவன் ஒருவன் மட்டும்தான். உலக வரலாற்றிலே அப்படி உண்ணாவிரதம் எவனும் கிடையாது. யதீந்திரநாத் தாஸ் சொன்னபடி எல்லாரும் அதை தூக்கி எறிந்தார்கள். இவன் மட்டும் அது வைத்த இடத்துல அந்த பால் இருக்கும், பழம் இருக்கும், அந்த உணவு இருக்கும், சப்பாத்தி அத்தனை. அடுத்த நாள் வந்து பார்ப்பான், அது தொட்டேருமா திரும்ப எடுத்து கொண்டு போயிடுவான். பாரு, இப்படியே 10 நாள் தாண்டியது. ஒருவனும் எதையும் ஏற்பதாக இல்லை. அரசு பார்த்தது பலாத்காரமாக. நண்பர்களே, பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் பணியாற்றிய டாக்டரை அழைத்து கொண்டு வந்து அவர்தான் 10 பேர் கான்விக்ட் வார்டர்களை அழைத்து ஒருவனை பலாத்காரமாக தரையிலே படுக்க வைத்து 10 பேர் ஏறி உட்கார்ந்து கொள்வார். உட்கார்ந்து கொண்டு அவனுடைய வாயை திறக்க முயற்சிப்பான், வாயை திறக்க. பிறகு பால் கொடுப்பது, தண்ணீர் மட்டும் தான் குடிப்பார்கள், தண்ணீர் எதுவும் குடிக்க மாட்டார்கள். பால் கொடுப்பது என்று முடிவெடுத்து பாலை கொண்டு வந்து வாய் வழியாக, வாய் திறக்க மாட்டேங்கிறானே, மூக்கு வழியாக அந்த ரப்பர் குழாயை செருகுவது. மூக்கு வழியாக இவர்கள் ரப்பர் குழாயை செருகும் போது நண்பர்களே, நினைத்து பாருங்கள், எப்படியெல்லாம் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வந்தது என்று சொல்லி சொல்லி நம்மை நாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறோமே, இது எப்படி கிடைத்த சுதந்திரம் என்று சிந்தித்து பார்க்கவே. யதீந்திரநாத் தாஸுக்கு இவன் ஏற்கனவே இப்படி உண்ணாவிரதம் இருந்து இத்தனை சித்திரவதை அனுபவித்து பழக்கப்பட்டவன். இந்த மூக்கிலே வந்து ரப்பர் குழாயை நுழைக்கிற பொழுது அந்த ரப்பர் குழாய் உள்நாக்கு வழியாக வருமா, அதை எப்படியோ பிடித்து பல்லுக்கு இடையில வைத்து வெளியே கொண்டு வந்து விடுவான். அப்பொழுது உள்ளே போகாது. என்ன செய்தான்? இன்னொரு குழாயை இன்னொரு மூக்கு வழியாக யதீந்திரநாத் தாஸுக்கு விட்டு, எல்லாருக்கும் அப்படித்தான், இந்த யதீந்திரநாத் தாஸ் மட்டும் சொல்கிறேன், இன்னொரு மூக்கு வழியாக விட்டு உள்ளே அந்த வயிற்று பகுதி வரையில் அதை கொண்டு போய் விடுவது. அப்படி விடுவதற்கு பதிலாக இவன் திமிர பலாத்காரமாக செய்ததில் அவன் சுவாச பைக்குள்ளே விட்டு விட்டான். சுவாச பைக்குள்ளே விட்டு ஒரு படி பாலை அந்த ரப்பர் குழாய் வழியாக செலுத்தினார். செலுத்திவிட்டு ஒரு பெரிய சாதனையை முடித்து விட்ட திருப்தியோடு டாக்டர் குழு போய்விட்டார். நண்பர்களே, இந்த சுவாச பையில் ஒரு படி பால் உள்ளே நுழைந்த பிறகு என்ன ஆகும் என்பதை
சொல்லி புரியக்கூடியதா அனுபவித்துத்தான் துடிக்கிறான். ஆனால் யாரும் கிட்டே நெருங்க முடியாது. ஒவ்வொருவனும் தனித்தனியாக தூரத்தில் சிறை கம்பிகளுக்கு பின்னால் இருக்கிறார்கள். பிறகு மருத்துவர் குழு வந்து சேருவதற்கு அரை மணி நேரம் ஆகிறது. அவனுக்கு மூச்சு திணறுகிறது. கடுமையான வலியில் தரையில் போடப்பட்ட மீன் போல் அவன் துடிக்கிறான். அந்த நிலையில் இந்த டாக்டர் குழு வந்து அவனை பலாத்காரப்படுத்தி மருந்து கொடுப்பதற்காக கட்டிலில் படுக்க வைக்க பாருங்க, கட்டில் படுக்க மாட்டேன், மீண்டும் தரையிலே வைத்து மருந்து கொடுப்பதற்கு முனைகிறார்கள். மருந்து ஏற்கவே மறுக்கிறார். மருந்தை ஏற்கவும் இல்லை. இன்ஜெக்ஷன் போடுவதற்கு பார்க்க இன்ஜெக்ஷன் போட விடவில்லை. எதையும் செய்யாத நிலையில் டாக்டர் குழு பார்த்தது இவனுக்கு நிமோனியா ஜுரம் என்று சொல்லிவிட்டு போய்விடும். அதற்கு பிறகு ஒரு நாள் செல்ல 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 அவனுடைய உடல்நிலை தளர்ந்து கொண்டே வருகிறது. பிறகு அவனை கட்டாயப்படுத்தி இவனோடு சேர்ந்த எல்லாருடைய நிலையும் அதுதான். இப்படி எல்லாரையும் கொண்டு போய் மருத்துவமனையிலே போட்டார். மருத்துவமனையில் போடப்பட்ட பிறகு நண்பர்களே, இவனுக்கு எப்படியாவது மருந்து கொடுப்பது நினைக்கிற முயற்சிக்கிறான், முடியவில்லை. நாள் கொஞ்சம் கொஞ்சமாக சென்று கொண்டிருக்கிறது. 63வது நாளை தொடுகிறான். 63 நாளும் தண்ணீர் தவிர எதையும் குடித்ததில்லை. அத்தனை பேரும் மருந்தும் குடித்தது எதுவும். மருந்து கொடுப்பதற்காக இவர்கள் உள்ளே வருகிறார்கள் டாக்டர் குழு என்று தெரிந்தவுடனே இந்த மருத்துவமனையில் இருக்கிற அந்த வார்டு இருக்கிறதே அதனுடைய கதவை உட்புறமாக தாளிட்டு மேசை நாற்காலி போன்ற அனைத்தும் கொண்டு போய் முட்டு கொடுத்து ஒரு டாக்டரும் உள்ளே வராதபடி இவர்கள் புரட்சியை நடத்தினார். அதற்கு பிறகு சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், நேர் வெள்ளைக்கார சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் யதீந்திரநாத் தாஸிடம் வந்து இயேசுவின் மீது சத்தியம் செய்கிறான். நான் உன்னுடைய விருப்பம் இல்லாமல் உனக்கு எதையும் கொடுக்க மாட்டோம் என்று இயேசுவின் மீது சத்தியம் செய்கிறான். அதற்கு பிறகு கதவு திறக்கிறது. நண்பர்களே, 63வது நாளுக்கிட்டே வருகிறது. அவன் கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக மங்குகிறது. உடல் வெப்பம் அதிகரித்துக் கொண்டே போகிறது. கை கால்கள் வீங்கி விடுகின்றன. முதலில் அவனுடைய கட்டை விரல் மரத்து போகிறது. இனி அவன் பிழைக்க மாட்டான் அவனுக்கே தெரிந்து விடுகிறது. நான் தெரிந்த பிறகு நண்பர்களே, அவனை சிறையில் அவன் செத்துவிடக் கூடாது என்று அரசாங்கம் கருதி ஜாமீனில் விடுகிறோம் என்று சொல்கிறது. யாரும் எனக்கு ஜாமீன் எடுக்க மாட்டார் என்று நான் எதிர்த்தான். அரசாங்கமே போலியாக 2 ஆளை தயாரித்து உனக்கு ஜாமீன் கொடுப்பதற்கு ஆள் வந்திருக்கிறாள், நீ போ என்று சொல்கிறது. நான் போக மாட்டேன். உள்ளேயே இருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக உணர்வு செத்துக் கொண்டிருக்கிறது. அவனுடைய தம்பி கரண் தாஸ் என்பவன் அவன் பக்கத்திலிருந்து பணிவிடை செய்வதற்கு அரசு அனுமதிக்கிறது. இந்த கரண் தாஸ் வந்திருக்கிறான். 63வது நாள் சாவின் சன்னிதானத்தில் இருக்கிற போது நண்பர்களே, அவன் கொண்டு வந்த ஒரு பிஸ்கட் பாக்கெட், இந்த கரண் சிங் கொண்டு வந்த பிஸ்கட் பாக்கெட்டை எடுத்து ஒவ்வொரு பிஸ்கட்டையும் தன் தோழர்களுக்கு கொடுக்கிறான். கொடுக்கிற பொழுது அவர்கள் எல்லாம் என்ன உண்ணாவிரத்தை முடித்துக் கொள்கிறோமா என்கிறார்கள். உண்ணாவிரதம் முடிக்கவில்லை, உங்களிடமிருந்து நான் பிரிகிறேன். இது என்னுடைய கடைசி விருந்து. நான் உங்களுக்கு கொடுக்கிற என் அன்பின் அடையாளம். எனவே என் கடைசி விருந்து என்னுடைய அன்பின் அடையாளம். அதனால் இந்த ஒவ்வொன்றையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான். அத்தனை பேரும் தாழ முடியாத அந்த பேசுகிற எனக்கே ஒன்று முடியவில்லையே அந்த சூழலில் அவர்கள் அந்த பிஸ்கட்டை எடுத்து சாப்பிடுகிறார்கள். பிறகு தன்னுடைய தம்பியை அழைத்து வங்கத்தினுடைய புரட்சி கவிஞனாக இருந்த நஸ்ரூல் அவனுடைய புரட்சி பாடல்களை பாடச் சொல்கிறான். அதற்கு பிறகு பகிம் சந்தருடைய வந்தே மாதரம் பாடலை பாடச் சொல்கிறான். பாடலை கேட்கிறான். அதுக்கு பிறகு மெல்ல 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 அவன் உணர்வு போய்விடுகிறது. தெரிந்த உடனே டாக்டர்கள் ஓடி வருகிறார்கள். ஓடி வந்து, நண்பர்களே, இந்த என்றால் அவன் சாக விடக்கூடாது, உள்ளுக்குள் செத்து விட்டான் என்றால் அவ்வளவு பழியும் அரசுக்கு போய் சேரும், எப்படியும் இவனை வெளியே தள்ளிவிட வேண்டும், வெளியே போய் சாகட்டும். எனவே அரசாங்கம் வந்து இவன் சுய பிரஜையை போய் கொண்டிருக்கிறது. அந்த நிலையில் இவனுக்கு இன்ஜெக்ஷன் போடுவதற்காக அந்த டாக்டர் குழு வந்து அவன் மீது அந்த ஸ்பிரிட்டை தடவுகிறது. இன்ஜெக்ஷன் போடுவதற்கு இந்த ஸ்பிரிட்டை தேய்த்த அந்த கணமே அரை உணர்வோடு இருந்தவன் நோ என்று கதறுகிறான். நோ, சாகிற போது என்னை அவமானப்படுத்தாதே, நான் சாகிற போது என்னுடைய தீர்மானத்துக்கு எதிராக நீ செய்யாதே, நான் இதை ஏற்க மாட்டேன் என்று சொல்கிறான். நோ என்று அவன் கதறிய பிறகு உயிர் பிரிந்து விடுகிறது. அத்தனை டாக்டர்களும் இப்படி ஒரு புரட்சிக்காரனா யோசித்து
அத்தனை டாக்டரும் வரிசையாக நின்று அவனுக்கு இறுதி வணக்கம் செலுத்துகிறார்கள். இந்த வெள்ளைக்கார சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ் தன்னுடைய தொப்பியை எடுத்துவிட்டு ராணுவ வணக்கம் செலுத்துகிறார். அத்தனை புரட்சி தோழர்களும் மௌனமாக நின்று, கண்ணீர் விட முடியாதே, மௌன அஞ்சலி செலுத்துகிறார்கள். பிறகு யதீந்திரநாத் தாஸனுடைய சடலம், யதீந்திரநாத் தாஸ் இன்றைக்கு செத்து விடுவான் என்பது போல் காற்று வாக்கில் செய்தி போனது. லாகூர் முழுவதும் இருந்த மக்கள் வெள்ளம் அந்த சிறைவாசலில் வந்து நிற்கிறது. அதற்கு பிறகு நண்பர்களே, லாகூரிலிருந்து கல்கத்தாவினுடைய பிறந்த இடம் கல்கத்தாவை நோக்கி, லாகூரிலிருந்து கல்கத்தாவுக்கு அவனுடைய சடலம் ரயிலில் சென்றது. ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவனுடைய உடலுக்கு நின்று மரியாதை. கல்கத்தா போய் சேர்கிற வரை, கல்கத்தாவில் மட்டும் நண்பர்களே, வெள்ளைக்கார அரசாங்கம் இங்கிருந்து லண்டனுக்கு அனுப்பிய செய்தியிலேயே கல்கத்தா இதுவரை காணாத ஒரு பெரிய சவ ஊர்வலம். அவன் கொடுத்த கணக்கே 5 லட்சம் பேருக்கு மேல் இருக்கும். 2 மைல் நீளத்திற்கு வெறும் மக்கள் 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 தலைதான். சிஆர் தாஸுக்கு கூடியது விட நண்பர்களே, பகத்சிங், சிஆர் தாஸ், ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி இவர்களெல்லாம் செத்த பொழுது எப்படி கூட்டம் கூடியதோ அதுபோல் அந்த யதீந்திரநாத் தாஸுக்கு கல்கத்தா அதுவரையில், சிஆர் தாஸ் இதற்கு முன்பு செத்தார், பெரிய ஊர்வலம் கூடியது. ஆனால் இப்படி ஒரு மக்கள் வெள்ளம், உணர்வு வயப்பட்ட மக்கள் வெள்ளம், 7 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் கூடி அவனுக்கு இறுதி வணக்கம் செலுத்தி அனுப்பினார்கள். எனக்குள்ள வேதனை என்னவென்றால், யதீந்திரநாத் தாஸுடைய இந்த வீரம் செறிந்த உண்ணாம், அவனுடைய புரட்சியை தள்ளுங்க, அவன் துப்பாக்கியை தள்ளுங்க, அவன் வெடிகுண்டை தள்ளுங்க, ஆனால் அவன் வீரம் செறிந்த உண்ணா நோன்பு என்பது சாத்வீக போர்தானே. அந்த உண்ணா நோன்பு குறித்து, அந்த வீரம் செறிந்த அவனுடைய தியாகம் குறித்து அன்றைக்கு இருந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா, அன்றைக்கு இருந்தது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலிருந்து, ட்ரிபியூனில் இருந்து அத்தனை பத்திரிகையும் இப்படி ஒரு தியாகத்திற்கு இணை இந்தியாவில் இதுவரை இருந்ததில்லை என்று எழுதியது. ஆனால் அந்த யதீந்திரதாசனுடைய உண்ணாவிரத சாவை அங்கீகரித்து ஒரு தீர்மானம் போடுவதற்கு கூட காங்கிரஸ் கட்சி முன்வரும். காங்கிரஸ் தீர்மானமே போடவில்லை. ஏனென்றால் ஒரு புரட்சிக்காரன், ஒரு புரட்சியாளன், வன்முறையை வளர்த்தெடுத்த புரட்சிக்காரனுடைய அந்த அமைப்பில் இருப்பவனுக்கு தீர்மானம் தேவையில்லை. தீர்மானமே போடவில்லை. யதீந்திரநாத் தாஸ் அதோடு முடிந்தான். யோசித்து பார்க்க வேண்டும். அதற்கு பிறகு பகத்சிங் மரண தண்டனை. பகத்சிங் மரண தண்டனை பற்றி சொல்லணும்னா எப்பொழுது எவ்வளவு என் உடம்பில் உள்ள அத்தனை சக்தியும் கூட்டி உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கேன். ஏனென்றால் இப்படி கூடியிருக்கிறீர்களே நீங்கள் அத்துணை பேரும், இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சிறு நெருப்பு பெருநெருப்பாக மாற வேண்டும், இது மாறும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருப்பதனால். பிறகு பகத்சிங்கினுடைய தூக்கு தண்டனை வருகிறது. இறுதியாக அந்த இடத்துக்கு வந்து இன்னும் விளக்கமாக எவ்வளவு பகத்சிங்குடைய தூக்கு தண்டனை வருகிறது. பகத்சிங் தூக்கு தண்டனை அறிவித்து விட்டார்கள். பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் 3 பேருக்கும் தூக்கு தண்டனை. ஆனால் ஒன்று புரிந்து நண்பர்களே, பகத்சிங் ஒரு நாத்திகவாதி. இவனுக்கு முன்பு இருந்த அத்தனை புரட்சிகரமான அமைப்புகளில் இருந்தவர்களும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், ஓரளவுக்கு கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாகத்தான் மற்றவர்கள் இருந்தார்கள். இவன் தான் நாத்திகவாதி. அவன் நான் நாத்திகன் ஏன், இது ஜீவானந்தம் எழுதியது. கம்யூனிஸ்ட் ஜீவா அவர்கள் மொழிபெயர்த்தது. அன்றைக்கு பெரியாருடைய சுயமரியாதை இயக்கத்தின் சார்பாக இது வெளியிடப்பட்டது. பெரியாருடைய உடன் பிறந்த சகோதரர் பெயரால் இது வெளியிடப்பட்ட பெரியாருடைய சகோதரர் கிருஷ்ணசாமி நாயக்கன் அவர் பெயர், அவரும் ஜீவானந்தம் கைது செய்யப்பட்டார்கள். இந்த பொள்ளாச்சி வீதியிலேதான் ஜீவானந்தம் ஒரு விலங்கை விட கேவலமாக கை கால்களில் விலங்கிட்டு எடுத்துச் செல்லப்பட்டார். அந்த நான் நாத்திகன் ஏன் என்பதை சிறையிலே இருக்கிற பொழுது, தூக்கு தண்டனை, தூக்கு கயிறை முத்தமிடுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு அவன் எழுதியது. அதில் அவன் தெளிவாக சொல்கிறான், ஒரு முஸ்லீம், இன்றைக்கும் முஸ்லீம் அவர்கள் ஜிஹாத் என்று சொல்கிறார்கள். இந்த இஸ்லாமிய கொள்கைக்காக, அல்லாவுக்காக நான் எதையாவது செய்துவிட்டு செத்தால் எனக்கு சுவனம் நிச்சயம், சொர்க்கம் எனக்கு கிடைக்கும் என்கிறான். அதே போல இந்துவும் நல்லதை செய்து மக்கள் நன்மைக்காக வாழ்ந்து செத்தால் சொர்க்கம் கிடைக்கும் என்று நினைக்கிறான். ஆனால் பகத்சிங் சொல்கிறான், எனக்கு அப்படிப்பட்ட எந்த நம்பிக்கையும் கிடையாது, நான் ஒரு முழு நாத்திகன். அவன் சொல்வதை அப்படியே சொல்கிறேன்.
கடவுள் நம்பிக்கை உள்ள ஓர் ஹிந்து மறுபிறப்பில் ஓர் அரசனாக பிறக்கலாம் என்று பார்க்கலாம். ஒரு முஸ்லீமோ அன்றி ஒரு கிறிஸ்தவனோ தன்னுடைய கஷ்ட நஷ்டங்களுக்காகவும் தியாகத்திற்காகவும் சன்மானமாக சொர்க்கத்தில் போக போக்கியங்களை அனுபவிக்கலாம் என்று கனவு காணலாம். ஆனால் நான் எதை எதிர்பார்ப்பது? கடவுள் நம்பிக்கையே இல்லாத நான் எதை எதிர்பார்ப்பது? சொல்கிறான், என்னுடைய கழுத்தை சுற்றி கயிறு மாட்டப்பட்டு காலடியில் உள்ள பலகை தட்டிவிடப்படும் நிமிஷம் எதுவோ அதுவே என் கடைசி நிமிஷம். நீங்கள் ஆத்மா என்று சொன்னாலும் என் ஆத்மா அத்தோடு முடிந்து விடுகிறது. இந்த நிகழ்ச்சியை நாஸ்திக கண்ணோடு பார்க்கும் தைரியம் எனக்கு இருக்கிறது என்று அவன் பேசுகிறான். சுயநல உணர்ச்சியின்றி, இதுதான் பகத்சிங்கிடம் வந்து ஒவ்வொரு இளைஞனும் பெற வேண்டிய பாடம். சுயநல உணர்ச்சியின்றி இந்த வாழ்விலோ இதற்கு அப்பாலோ சன்மானிக்கப்படுவேன் என்ற ஆசையின்றி பூரணமான தன்னல மறுப்புடன் சுயேச்சை அடையும் பொருட்டு எனது வாழ்வை நான் தத்தம் செய்து விட்டேன். இதில் செத்த பிறகு கூட இது கிடைக்கும் என்கிற சிந்தனை எனக்கு கிடையாது. முழுவதுமாக தன்னல மறுப்போடு என் வாழ்வை தத்தம் செய்து விட்டேன் என்று அவன் சொல்கிறான். இதற்கு பிறகு கடைசியாக அவன் தூக்கு கயிறை முத்தமிடுவதற்கு முன்பு அந்த சூப்பரிண்டென்டென்ட் போலீஸ் வெள்ளைக்காரனாக இருந்தாலும் அவனும் மனிதன் தானே. எனவே மற்ற இடத்தில் இருந்த சிவவர்மா, ஜெயதேவ், கிஷோரிலால், துர்காதாஸ் இப்படி இருந்த மற்ற புரட்சியாளர்கள் வேறு இடங்களில் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் உடனடியாக தூக்கு கயிறை அவர்கள் முத்தமிடுவதற்கு முன்பு இவர்களை இங்கிருந்து அப்புறப்படுத்துவது என்று முடிவெடுத்து அவர்களை அந்த சிறையிலிருந்து வெளியேற்றுவதற்கான காரியத்தில் ஈடுபடுகிற போது சூப்பரிண்டென்டென்ட் போலீஸ் சொல்கிறான், நீங்கள் இப்பொழுது உடனடியாக இந்த தூக்கு தண்டனை நிறைவேறுவதற்கு முன்பு நீங்கள் அத்துணை பேரும் வெளியேற்றப்படுகிறீர்கள், வெவ்வேறு சிறைக்கு அனுப்பப்படுகிறீர்கள், உடனே புறப்படுங்கள் என்று சொல்கிறான். பிறகு அவனுக்குள்ளேயே ஏதோ ஒரு மனசாட்சி உறுத்துகிறது. மெல்ல கேட்டான், நீங்கள் பகத்சிங்கையும் ராஜகுருவையும் சுகதேவையும் கடைசியாக பார்க்க விரும்புகிறீர்களா என்று. நன்றி பாராட்டுகிறோம், உனக்கு எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்கள். தூக்கு கயிறை முத்தமிடுவதற்கு முன்பு கடைசியாக இந்த தோழர்கள் பகத்சிங்கையும் ராஜகுருவையும் சுகதேவையும் தனித்தனியாக அடைக்கப்பட்டிருக்கிற சிறைகளை போய் பார்க்கிறார்கள். பகத்சிங் பகத்சிங் பார்த்து விட்டு திரும்புகிற போது இந்த ஜெயகோபால் அவன் போய் சொல்கிறான், பகத்சிங், இன்னும் சில நிமிடங்களில் நீ சாவை சந்திக்க போகிறாயே, மரண பயமே உனக்கு இல்லையா என்று கேட்கிறான். மரண பயம் உனக்கு இல்லையா என்றான். உடனே சிரித்துக் கொண்டே உரத்த குரலில் பகத்சிங் சொன்னான், மரண பயமா? இன்குலாப் ஜிந்தாபாத் என்கிற இந்த புரட்சி ஓங்குக என்கிற முழக்கம் நான் இந்த சிறை கம்பிகளுக்குள்ளே இருந்தாலும் இந்தியா முழுவதும் கோடானு கோடி இளைஞர்களின் இதயங்களில் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறதே. அந்த முழக்கம் இருக்கிற வரையில் ஏகாதிபத்தியம் நிம்மதியாக உறங்க முடியாது என்கிற சூழ்நிலை உருவெடுத்திருக்கிறதே. இந்த சின்ன ஜீவிதத்தில் 24 வயது வாழ்க்கையில் இதைவிட என்ன பெரிய சாதனையை ஒருவன் நிகழ்த்திவிட முடியுமடா என்று சொன்னான். பிறகு அவன் தூக்குக்கு போகிறான். ரசகுல்லா என்றால் பகத்சிங்குக்கு அவ்வளவு பிடிக்கும். சாப்பிட்ட பிறகு கூட, உணவு முடித்த பிறகு ரசகுல்லா தான் சாப்பிடுவான். அவன் கடைசியாக நீ விரும்பும் உணவு எது என்று கேட்கும், அந்த ரசகுல்லாவை சாப்பிடுறான். அதுக்கு பிறகு இவனை தூக்கு கயிற்றுக்கு தூக்கு மேடை நோக்கி அழைத்துக் கொண்டு செல்வதற்கு வருகிறார்கள் நண்பர்களே. அப்படி வருகிற போது புத்தகம் படித்துக் கொண்டிருக்கிறார். கொஞ்சம் சிந்தித்து பாரு, நீங்கள் புறப்பட வேண்டும் என்று சொல்கிற போது பகத்சிங் சொன்னானா, கொஞ்சம் பொறுங்கள், இன்னொரு புரட்சியாளனோடு பேசிக் கொண்டிருக்கிறான், கொஞ்சம் பொறுங்கள். நண்பர்களே, இப்படி சொல்லிவிட்டு கடைசியில் தூக்கு மேடைக்கு வந்தான். பகத்சிங் சிறைக்குள்ளே இருக்கிற போது அவன் தீர்க்கமாக எல்லாவற்றையும் சிந்திக்கிற போது அவனே எழுதுகிறான், தனி மனித பயங்கரவாதம் வெற்றி பெறாது. புரட்சிகரமான அமைப்பு என்று சொல்லி தனி மனித பயங்கரவாதத்தில் ஈடுபடுவதனால் தனித்தனியாக உயிர் இழப்புத்தான் நேருமே தவிர அது வெற்றி பெறாது. எனவே இனி பிஸ்டல், ரிவால்வர் இவற்றை வைத்துக் கொண்டு தனித்தனியாக மனிதர்கள் செய்யாமல் சாத்வீக முறையில் அரசுக்கு எதிராக நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பை உருவாக்க வேண்டும் என்று இந்த பயங்கரவாதத்துக்கு எதிராக அவன் சிந்திக்கிறான். அப்படி சிந்திக்கிற போது அவனை சந்தித்தவர்கள் சொன்னார்கள், இப்படி நீ சிந்திக்கிறாயே, இதையே நீ வெளிப்படையாக இந்த இளைஞர்களுக்கு உன் அறிக்கையாக அறிவிப்பாக கொடுக்க கூடாதா? எத்தனையோ இளைஞர்கள் உன் வழியில் அன்றாடம் ஒவ்வொரு இடத்திலும் தீயை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்களே, நீ அதை செய்யக்கூடாதா என்கிற பொழுது
பகத்சிங் சொன்னான், நான் சொல்வேன், தனி மனித பயங்கரவாதத்தை கைவிட்டு விடுங்கள். வெடிகுண்டுகளையும் துப்பாக்கிகளையும் இனி நம்பாதீர்கள். வெடிகுண்டுகளையும் துப்பாக்கிகளையும் நம்புவதன் மூலம் தூக்கு கயிற்றை மட்டும்தான் நீங்கள் முத்தமிட முடியும். அதனால் புரட்சி உருவாகாது. மக்கள் முழுவதும் சேர்ந்து நடத்துகிற புரட்சிகர அமைப்பை சாத்வீகமாக நடத்துங்கள் என்று சொல்வேன். அப்படி நான் சொன்னால் மறைமுகமாக இந்த வெள்ளை அரசாங்கத்திற்கு நான் விடுக்கிற ஒரு வேண்டுகோளாக அது போய் சேரலாம். அதன் மூலம் நான் மன்னிப்புக்காக, தண்டனை குறைப்புக்காக இப்படி செய்ததாக உலகம் கருதலாம். இதை ஒருபோதும் நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னவன் பகத்சிங். கடைசி வரை செய்யவில்லை. அவனுடைய தந்தை நண்பர்களே அரசாங்கத்திற்கு மனு போடுகிறார். லாகூரில் சாண்டர்ஸ் கொலை நடந்த போது பகத்சிங் லாகூரிலேயே இல்லை என்று அவர் கடிதம் எழுதுகிறார். அரசாங்கத்திற்கு மனு போட்டு மன்னிப்பை வேண்டி தூக்கு கயிற்றிலே இருந்து தன்னுடைய மகனை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று கருதுகிறார். நான் அதை அப்படியே எழுதி கொண்டு வந்திருக்கிறேன், வார்த்தை மாறாமல் உங்களுக்கு படித்து சொல்ல வேண்டும் என்று தந்தைக்கு பகத்சிங் கடிதம் எழுதுகிறார். அந்த மொழிபெயர்ப்பு உங்களுக்கு சொல்கிறேன். எப்படிப்பட்ட புரட்சிகரமான மனிதன். அவன் எழுதுகிறான், விசேஷ ட்ரிபியூனலிடம் மனு கொடுத்த உங்கள் புத்திசாலித்தனம் என்னை தடிகொண்டு தாக்குவதற்கு மேல் புண்படுத்தி விட்டது. உங்கள் செயல் என் மன அமைதியை குலைத்து விட்டது. ஏன் இதை செய்தீர்கள் என்று எனக்கு இன்னமும் புரியவில்லை. ஒரு தந்தையின் பாசத்தை, உங்கள் உள்ளுணர்வை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே சமயம் என்னை ஒரு வார்த்தை கேட்காமல் மனு கொடுக்க உங்களுக்கு உரிமை ஏது என்று என் உள்ளம் உங்களை கேட்கிறது. அரசியல் அரங்கில் உங்கள் கருத்து என் கருத்துடன் முரண்பட்டது. அதை பற்றி கவலையின்றி நான் என் போக்கில் சுதந்திரமாக இதுவரை செயற்பட்டேன். என்னை வழக்கிலிருந்து தற்காத்துக் கொள்ள நான் விரும்பியதில்லை. அரசியல்வாதிகள் தங்கள் மீதுள்ள வழக்கை அலட்சியப்படுத்த வேண்டும். விதிக்கும் தண்டனையை ஏற்க வேண்டும். அரசியல் காரணங்களுக்காக வாதாடலாம், ஆனால் சொந்த விமோசனத்திற்காக வாதாடலாகாது. என் கொள்கையை விலை பேசி காப்பாற்றிக் கொள்ளும் அளவுக்கு என் உயிர் பெரிதில்லை. என் கொள்கையை விலை பேசி காப்பாற்றிக் கொள்ளும் அளவுக்கு என் உயிர் பெரிதில்லை. என்னை போன்றே என் தோழர்கள் மீதும் பயங்கர குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. நாங்கள் ஒரு பொது கொள்கை வகுத்துள்ளோம். இறுதி வரை தோளோடு தோள் நிற்போம். அதற்காக எந்த விலையும் கொடுப்போம். உங்கள் செயலை கடுமையாக நான் விமர்சிப்பதாக நீங்கள் கருதலாம். உங்களை தவிர வேறு யாராவது செய்திருந்தால் இதை பச்சை துரோகம் என்று சொல்லி இருப்பேன். இது உங்கள் பலவீனம் என்பதனால் இத்தோடு நான் விட்டு விடுகிறேன். நீங்கள் ஒரு உண்மையான தேசபக்தர், சுதந்திரத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்டவர். அப்படிப்பட்ட நீங்களா இந்த பலவீனத்திற்கு இரையாகி விட்டீர்கள்? தந்தையே, நீங்கள் சோதனையில் தோற்றுவிட்டீர்கள். இறுதியாக ஒன்று சொல்கிறேன், இந்த நடவடிக்கையை நான் ஒப்பவில்லை. நானாக என்னை பாதுகாத்துக் கொள்ளப் போவதுமில்லை. பாரிஸ்டல் சிறையில் இருக்கும் என் நண்பர்கள் நான் துரோகம் செய்து விட்டதாக நினைக்கக்கூடிய செயலை நீங்கள் செய்து விட்டீர்கள். என் நிலையை தெளிவாக்க சிறையில் வாய்ப்பில்லை. இந்த குழப்பங்களை மக்கள் புரிந்து கொள்ள இந்த கடிதத்தை அன்பு கூர்ந்து பகிரங்கப்படுத்துங்கள் என்று சொன்னவன் பகத்சிங். இறுதியாக சொல்கிறேன், தூக்கு கயிறை முத்தமிடுவதற்கு முன்பு கூட நண்பர்களே, அரசுக்கு அவன் கோரிக்கை வைத்தான். அரசுக்கு அவனும் ஒரு கோரிக்கை வைத்தான். என்ன கோரிக்கை தெரியுமா? அரசாங்கத்தை பார்த்து சொன்னான், நான் தூக்கு கயிறை, எனக்கு தூக்கு தண்டனை கொடுக்காதே என்றான். அவன் சொன்னான், you shoot me as your rival but don't hang me as a criminal என்று சொன்னான் பகத்சிங். You shoot me as your rival. உனக்கு எதிராக நின்ற நான் புரட்சிக்காரன். எனவே இந்த புரட்சிக்காரனை, உன்னுடைய ராணுவத்திற்கு எதிராக ராணுவ அணிவகுப்பை நடத்த முயன்றவனை நீ மரணம் கொடுக்க வேண்டும் என்றால் வரிசையாக உன் ராணுவ வீரர்களை நிறுத்தி துப்பாக்கியாலே சுட்டு என்னை சாவடி. ஆனால் ஒரு கிரிமினல் குற்றவாளியை போல் என்னை தூக்கு கயிற்றிலே தொங்க விடாதே என்று சொன்னவன் பகத்சிங். Shoot me as your rival but don't hang me as a criminal. எனவே இந்த பகத்சிங் செத்தான், குரு சுகதேவ் செத்தான், ராஜகுரு செத்தான், 3 பேரும் முடிந்தார்கள். அதற்கு ஒரு 4 மாதங்களுக்கு முன்னாலேயே சந்திரசேகர் ஆசாத் முடிந்தான். சந்திரசேகர் ஆசாத் பற்றி நிறைய சொல்வதாக சொன்னேன். இந்த நாடு எங்கே அலகாபாத்தில் ஆல்ஃபிரட் பார்க்கில் அவன் வந்து
நண்பர்களை சந்திப்பதற்காக பகத்சிங் எல்லாம் உள்ளே இருக்கிற போது இந்த இயக்கத்தை தொடர்ந்து கட்டுகிற முயற்சியில் இருக்கிறான். ஆல்ஃபிரட் பூங்காவில் வருகிறான். இவன் வருவதை தெரிந்து கொண்ட ஒரு துரோகி காவல்துறைக்கு சொல்லிவிடுகிறான். காவல்துறை வருகிறது. காவல்துறை வந்து நண்பர்களை சரமாரியாக துப்பாக்கியால் சுடுகிறது. அவ்வளவு துப்பாக்கி குண்டுகளும் வருகிற போது ஒரு மரத்தின் பக்கத்திலே அவன் பதுங்கி அத்தனை குண்டுகளிலிருந்து தன்னை தப்ப வைத்துக் கொண்டு போலீஸ்காரர்களை இவன் சுடுகிறான். பல குண்டுகள் அவன் மீது மாறி மாறி சுட்ட நிலையில் அந்த மரத்தடியில் அவன் விழுந்து சாகிறான். செத்த பிறகு நண்பர்களே, இந்த மரம்தான் இவனுடைய உயிரை பாதுகாப்பதற்கு முயன்றது என்று சொல்லி அந்த மரத்தை பார்ப்பதற்கு அலகாபாத்தில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் அன்றாடம் வந்தார்கள். அப்படி ஒரு நினைவு புரட்சியாளரை பற்றி மக்களிடம் நிரந்தரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த மரத்தையே வெள்ளைக்கார அரசாங்கம் வெட்டி வீழ்த்தியது. அதற்கு சந்திரசேகர் ஆசாத் பூங்கா என்று பெயர் வைத்தார்கள். நண்பர்களே, அந்த பெயர் இன்றைக்கு இல்லை. இந்த அலகாபாத்தில் ஆல்ஃபிரட் பூங்காவில் சந்திரசேகர் ஆசாத் பெயர் மாற்றப்பட்டு விட்டது. அதன் உள்ளே நான் போக விரும்பவில்லை. அதுதான் இந்த நாடு. எனவே இப்படிப்பட்ட புரட்சியாளர்களை பற்றி நாம் சிந்திப்பது என்பது அந்த புரட்சியாளர்கள் தேர்ந்து கொண்ட வன்முறை ஆயுதத்தை நாம் தூக்க வேண்டும் என்பது இல்லை. 18 வயதில் 19 வயதில் 20 வயதில் தங்கள் வாழ்வை பெரிதாக கருதாமல் இந்த நாட்டு மக்களின் உரிமைகளை, சுதந்திரத்தை நாம் அத்துணை பேரும் அனுபவிப்பதற்கு தங்களை அர்ப்பணித்தார்களே, அவர்களை நாம் நினைப்போம். ஒவ்வொரு இளைஞனும் பகத்சிங்கினுடைய புரட்சிகரமான பாதையில் போகாமல் இருக்கலாம். ஆனால் பகத்சிங்கினுடைய தேச பற்றை, தேசத்திற்காக எதையும் இழக்கக்கூடிய அந்த மனோபாவத்தை அத்தனை இளைஞர்களும் பெறத் தொடங்கிவிட்டால் இந்த அருவருப்பான அசிங்கமான அரசியல்வாதிகள் உடுத்தி இருக்கிற துணி கூட காணாமல் ஓடுகிற ஒரு நிலை, அந்த நிலையை நீங்கள் உருவாக்குவதற்கு முயன்றால் என் உதிரத்தை கொட்டியதற்கு பரிசாக நான் கருதுவேன். நன்றி, வணக்கம்.